நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர் நேரலையில் 383வது இன்று தேனி சுந்தர் அவருடைய எழுத்தில் மாணவர் மனசு என்ற புத்தகம் பற்றி எழுத்தாளர் சகா முத்துக்கண்ணன் அவர்களுடைய பேச இருக்கிறார். மாணவர் மனசு பள்ளியில் உள்ள ஒரு மாணவருடைய வெளியே சொல்ல முடியாத அல்லது வெளிப்படையாக சொல்ல முடியாத மிக முக்கியமான தகவலை பதிவு பண்ணுகிற ஒரு மாணவர் மனசு பெட்டி பள்ளிகள் இருக்கும். அதனை தாண்டி ஒவ்வொரு காலத்திலையும் கல்வியில் உரையாடல் நடத்துகிற அனைவரும் மாணவருடைய மனது உணர்ந்து செயல்படக்கூடிய பல்வேறு விடயங்களை பற்றி நாம் இன்னும் கலந்துரையாடாமல் இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தைகளை பதிவு பண்ணிட்டே இருப்பார். அப்படியான ஒரு பதிவா அல்லது தொடர்ச்சியான மாணவரோட உரையாடுவதன் மூலம் தெரிந்து கொண்ட ஒரு தகவலை தொகுத்து உங்களுடைய அது பற்றி உரையாட காத்திருக்கிற ஒரு பதிவா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகள் எல்லாம் பதில் தர தயாரா இருக்கிறாரு இன்றைய பேச்சாளரும் எழுத்தாளரும் சகா முத்துக்கண்ணன் அவர்கள். அந்த வகையில் மாணவர் மனசு என்ற அந்த புத்தகத்துடன் உரையாட தயாராகும். அறிவோம் தெளிவோம். பல், நகம் இவை இரண்டும் எலும்பின் வகையை சார்ந்தவையா? இல்லை, இவை எலும்பின் வகையை சார்ந்தவை அல்ல. பல் உருவாக கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற கனிமங்கள் அவசியம். அதே போல நகம் உருவாக கேரடின் என்ற கடின புரதம் அவசியமாகிறது. நன்றி. தேனி சுந்தர் எழுத்தில் மாணவர் மனசு. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்வேறு கல்வி குறித்த உரையாடலை எடுத்து இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு உரையாடல்களும் அதோடைய நோக்கம், மிக முக்கியமான கவனம் பெறக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தைகளோடு அந்த கல்வி இணக்கமாக வேண்டும் தான். அந்த வேளை குழந்தைகளை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு புத்தகமாக மாணவர் மனசு, குழந்தைகளின் மனதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உணர்வாக மாணவர் மனசு. கல்வியாளர் பேராசிரியர் மாடசாமி முதல் எட்வின் தொடர்வரை அவங்களுடைய எழுத்துக்களில் அதற்கான அறிமுறை செய்திருக்கிறார்கள். தேனிசரோட எழுத்துல சீமையில் இல்லாத புத்தகம். டுஜக் டுஜக். புத்தகங்கள் வாயிலாக என்ன செய்துவிட முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாற்றத்தை விளைவிப்பதற்கான அனுகூலங்களை எடுத்து என்பதற்கான ஒரு வாய்ப்புகளாக பார்க்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் தேனி சுந்தர். எல்லா மாற்றங்களையும் நிகழ்த்தி விட முடியுமா என்று தெரியாது, ஆனால் அதற்கான ஒரு அனுகூலத்தை உருவாக்கணும். அது நம்மால் முயன்ற எழுத்துக்களில் கொண்டு வர சேர்க்க முடிகின்ற அந்த ஏற்பாடு தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிறாரு. அப்படித்தான் குழந்தைகள் உலகத்தில் நுழைந்து அவங்களுடைய கனவு பரப்பையும் அவங்களுடைய உரையாடல் பரப்பை கொண்டு வந்து சேர்த்தான் டுஜக் டுஜக். பள்ளி வகுப்பறை பரப்பில் உங்கூட்டோனா, இப்பொழுது மாணவர் மனசு. எழுத்தாளர் சகா முத்துக்கண்ணன், அவருடைய படைப்புகளும் இருக்குது. தமிழகம் முழுவதும் கவனம் பெற்ற படைப்பான ஸ்லேட்டு குச்சி என்ற கட்டுரை தொகுப்புடைய எழுத்தாளரா தன்னுடைய முதல் படைப்பாக கொண்டு வந்து சேர்த்தாரு. ரெட்டிங்க்கு இப்ப ஓட்டப்பல் என்ற சிறார் கதைகள் தொகுப்பு வந்திருக்கிறது. கேள்வி கேட்டு பழகு, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குழந்தைகளிடம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான சிறுநூலாக முத்துக்குமாரி தோட இணைந்து எழுதியிருக்கிறாரு. அன்றில் விருதுகள் வளத்தமிழ் படைப்பாளர் விருது பெற்றிருக்கிறாரு. நோ சொல்லுங்க, மறுத்து பேசும் திறன் பற்றிய சிறார் நூல் முத்துக்குமாரி தோழருடன் சேர்ந்து எழுதப்பட்டுள்ள ஒரு புத்தகம். புது ரெக்கை. புத்தக கண்காட்சி நான் ஏன் வர வேண்டும், 3 எழுத்தாளருடைய படைப்புகளுடன் சேர்ந்து புத்தக கண்காட்சிக்கான
ஒரு வரவேற்புரையாக எழுதப்பட்ட ஒரு நூல். வழக்கமான காணொளி, வழக்கமான தயாரிப்பு எல்லாம் வழக்கமாக இருந்தாலும் அது அதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்ற அந்த வழக்கத்திற்கான ஏற்பாடாக இருந்தாலும், நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல எழுத்தாளரையும் பேச்சாளரையும் பற்றிய உரையாடல்களை கொண்டு சேர்க்கிற காணொலிகளா வைத்திருப்போம். அதனை பார்த்திருப்பீங்க. அந்த வகையில எழுத்தாளரை குறித்து சொல்ல வேண்டிய தகவல் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி புத்தக விமர்சன நிகழ்வை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான படைப்புகளோ அவருடைய உரையாடல்களும் அவர் தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து புதிய கல்விக் கொள்கையிலிருந்து எந்த விதமான மாற்றங்கள் சார்ந்து கல்வி குறித்த உரையாடலாக இருந்தாலும் அதுல செழுமையான ஒரு விவாதத்தை உருவாக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடியவர் தான் தேனி சுந்தர் அவர்கள். அவருடைய படைப்பு அப்படியான ஒரு தகவலை தொடர்ச்சியாக சமூகத்தின் கல்வி குறித்து உரையாடக்கூடிய ஏற்பாடு செய்கிறது. ஆசிரியருடைய உணர்வு குறித்து உரையாடக்கூடிய வேலை செய்கிறது. அவ்வப்போது ஆட்சியாளரை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய வேலை செய்கிறது. இப்படி நிறைய சொல்லலாம். அப்படியான ஒரு எழுத்து இன்று மாணவர் மனசு என்ற அந்த தலைப்பில் உள்ளே வந்திருக்கிறது. அது நிறைய பேசிருக்கிறது. அதனை பேச்சாளர் எடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வின் பேச்சாளர் சகா முத்துக்கண் தொடரை பற்றி சொல்ல வேண்டியது அவருடைய படைப்புகளும் சரி, அவரும் சரி 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அவருடைய உரையாட எத்தனிச்சிருந்தோம். அது பல்வேறு தகவலை தள்ளி தள்ளி போய் இன்று வந்திருக்கிறது. மிக முக்கியமான படைப்பான சிலேட்டு குச்சின்ற அந்த படைப்புல கவனம் பெற்ற ஒரு எழுத்தாளராக பலரையும் அவருடைய உரையாடல்களை எடுத்து சில ஆயத்தமான நேரம் அது. அப்படியான எழுத்து ரெட்டிங் இப்படின்ற அவருடைய படைப்பின் வழியே அறிமுகம் செய்யக்கூடிய நபராக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கல்வி குறித்து எழுதக்கூடிய, மாணவர் குறித்து எழுதக்கூடிய, புத்தகங்கள் குறித்து புத்தகங்களுடைய உரையாடக்கூடிய, இப்படி நிறைய சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் சகா முத்துக்கண்ணன் இருக்காரு. அவருடைய எழுத்து நம்ம பல விஷயங்களை பேசுது. இன்றைய நிகழ்பரப்புல அவர் பேச இருப்பது மாணவர் மனசு சார்ந்த ஒரு உரையாடலை நம்முடைய காத்திருக்கிறாரு. அந்த வகையில் தமிழ்நாடு இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சகா முத்துக்கண்ணன் தொடர் அவர்களை வரவேற்று உபசரிப்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறது. கலந்து கொண்டிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுந்தரோட புத்தகம்ன்றதுனால சுந்தரோட பாணிலேயே ரொம்ப சாதாரணமாகவே பேசிடுறேன். முறைப்படுத்தின தமிழ் வேணாம்னு நினைக்கிறேன். இந்த தயாரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோழர் தொடக்கத்துல வீடியோ போட்டு காமிச்சாங்க. இதுக்கான ஒரு சின்ன மெனக்கடலை பார்த்தேன். கள்ளக்குறிச்சி அறிவியல் தோழர்களுக்கு முதல்ல என்னோட நன்றியையும் என்னோட பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கொரோனா காலத்துல கள்ளக்குறிச்சி நடத்தின இந்த மாதிரியான சந்திப்புகள்ல என்னோட புத்தகம் பேசப்பட்டிருக்கு. நானும் அதுல வந்திருக்கேன். இப்போ ரொம்பவே நிறைய மாற்றங்களோட, ரொம்ப புதுமையோட, ரொம்ப முக்கியமா தொடர்ச்சியா புத்தகம் சம்பந்தமான பேச்சு இருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ரொம்ப மெச்சத்தகுந்த விஷயம். அதை நிறைய தடவை நான் இருக்க இடத்துல அதை சொல்லிட்டு செய்ய தவறியிருக்கேன். இது ஒரு பெரிய மாடலா நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். உங்களுடைய அந்த தோழர்கள் இந்த நேரத்துல எனக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியா பேச கமிட் ஆகி அந்த இடத்துல முடியாம போச்சு. இன்னைக்கு நேற்று சுந்தர் எனக்கு கூப்பிட்டு சொன்னோடனே எனக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுந்தரோட புத்தகத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சுந்தரோட எழுத்தவே கொஞ்சம் சொல்லி தொடங்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சுந்தர் எழுதின எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது அவர் ஒரு அப்பாவா எழுத தொடங்கினாரு. அந்த ஒட்டுமொத்தத்தை நான் வாசிச்சிருக்கேன். சுந்தரோட எழுத்துக்குள்ள யார் சுந்தர் அப்படின்றத காட்டின புத்தகம் டுஜக். ஆக்சுவலா அவர் எழுதின மொத்தத்தையும் அதை வச்சு பார்க்கும்போது அது ஒரு பெரிய கனமான ஒரு புத்தகமா அது மாறிடுச்சு. அப்போ சில பேர்த்த ஒரு ஆலோசனை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அது என்ன பண்ணாருன்னா அதோட பாதியை மட்டும்தான் என்ன பண்ணாருன்னா டுஜக்னு கொண்டு வந்தாரு. ஒரு அப்பா பிள்ளைகளோட பேசும் பேச்சை ஒரு டைரியா எழுதி வச்சா அது எப்படி இருக்கும்ன்றதுக்கான ஒரு மாடல் அது. அது தமிழுக்கு அது புதுசு. அது அதோட மிச்சம்தான் சீமையில் இல்லாத புத்தகம் அப்படின்ற பேர்ல வந்தது. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு அப்பாவோட டைரி. அது சரி, குழந்தைகளை பத்தி அப்பா எழுதுனா எப்படி இருக்கும்னு டைரி எழுதி காமிச்ச சுந்தர் ஸ்கூலுக்குள்ள
இருக்க குழந்தைகளை பத்தி அவர் எழுதின டைரி குறிப்பா தான் கடைசியா வந்த இந்த 2 புத்தகம் இருக்கு. ஒண்ணு உங்கோட்டு டூனா, 2வது மாணவர் மனசு. இந்த 2மே அது மாதிரியான ஒரு மாடலா தான் இருக்கு. எனக்கு இதுவரைக்கும் பள்ளி கேள்வி குறித்த வாசிப்பு இருக்கு. அதுல தமிழ்ல வந்து தொடக்கப்பள்ளி சம்பந்தப்பட்ட எழுத்துக்களே வந்து ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். அதுல இப்படியா பெரும்பான்மையான மக்களுக்கு போய் சேரும்படியான பாரதி புத்தகாலயம் மாதிரியான ஒரு பதிப்பகத்தின் வாயிலா அது எழுதப்படும் போது அது அப்பதான் நிறைய பேருக்கு போய் சேருது அந்த உலகமே. அந்த வகையில நான் எத்தனையோ பேர்கிட்ட நான் இப்ப சுந்தர் கூட நான் பழகிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு 5-6 வருஷம் கூடவே டிராவல் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் கூட பேச்சிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட எழுத்தின் வாயிலா இன்னொரு சுந்தரை நான் பார்க்க முடியுது. தொடக்கப்பள்ளி குழந்தைகளோட உலகத்தை, அவங்களோட லைஃப குறுக்கட்டு தோற்றம்னு சொல்லுவோம். அப்படியா சில கட்டுரைகள்ல அவர் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. இது இந்த மாடல்ல தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், எழுத வரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே எழுதணும். இந்த புத்தகத்தோட தொடக்கத்துல வந்து முன்னுரையில எட்வின் தோழர் அதவே சொல்லியிருக்காரு, நிறைய சுந்தர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும்னு. அப்படியான தொடக்கத்தை உருவாக்கின சுந்தருக்கு பாராட்டுக்கள். இந்த புத்தகத்தை ஏற்கனவே சில கட்டுரைகள் படிச்சிருக்கேன். இன்னைக்கு மதியத்துக்கு மேலதான் உட்காந்து வாசிச்சேன். எந்த குறிப்புகளும் என் கையில் இல்லை, அந்த புத்தகம் மட்டும்தான் இருக்கு. அந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு சின்னதா பக்கத்துல ஸ்டார் போடுற பழக்கம் இருக்கு. அப்படியா போட்டு முடிச்சு ஒரு 15 நிமிடத்துல இந்த கூட்டம் தொடங்குது. அந்த சூட்டோடய நான் இதை பேசுறேன். இது மாணவர் மனசு புத்தகம் பற்றி என் மனசுல இருந்து வரக்கூடிய, ஞாபகத்துல இருந்து வரக்கூடிய விஷயமா மட்டுமே இது இருக்கும். தயாரிப்பு இல்லாம பேசுறதுல ஒரு நெஜம் இருக்கு. சுந்தர் அதுக்குள்ள ஒரு 16 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. 16 பத்தியும் ஒரு 2 நிமிஷம் வந்து ரொம்ப சுருக்கமா சொன்னோம்னா, ஒரு பேச்சுல இது ஒரு நல்ல வீடியோவா அது அமைஞ்சிடும். ஆனா அது உங்களோட அடுத்து நீங்க வாசிக்க போற அந்த புத்தகத்துக்கு இந்த பேச்சே வந்து ஒரு சுவாரஸ்ய இழப்ப செஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அது எல்லாத்தையுமே வந்து சுருக்கமா சொல்லிடுறது இல்லை. அந்த புத்தகம் எதெல்லாம் பேசுது, அப்புறம் ரொம்ப சில கட்டுரைகள் பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு இந்த பேச்சை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சுந்தர் ஒரு பகுதி இதுல இந்த மீட்டிங்ல பேசினா இன்னும் நல்லா இருக்கும். இந்த 16 கட்டுரைக்குள்ளேயும் ஒழுக்க குழந்தைகளை கிடக்காங்க, குழந்தைகளோட மனசு இருக்கு, அடம் பண்ற குழந்தைங்க இருக்காங்க, சேட்டை பண்றாங்க, அட்டுழியம் பண்றாங்க, சுந்தர் அளவிக்கிறாங்க, சுந்தர சிரிக்க சொல்லி அழகு பார்க்குறாங்க, உங்க வீடு எங்க சார் இருக்கு, உங்க வீடை பார்க்கணும்னு கேட்குறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்குன்னு ஒரு தின்பண்ட ஏக்கம் இருக்கும், அதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து கேட்டு வாங்கிக்கிறீங்க. இதெல்லாம் தனியார் பள்ளியில பார்க்கவே முடியாது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இங்க வேற ஒண்ணு இருக்கு. இவர் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு, சிரிக்க சிரிக்க சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு சில இடங்கள்ல கட்டுரை வலிக்குது பின்னாடி, ஒரு பெரிய வலியை சுமந்துதான் வந்து வருது. அப்படியா ஒரு 3-4 கட்டுரைகளை சொல்ல முடியும். சிரிக்க சிரிக்க சொன்ன சுந்தர் ஒரு சில கட்டுரையில தன்னை மறைச்சிக்கவே முடியல அவர்னால. அதிகாரத்துக்கு எதிரான குரல் எழுப்பக்கூடிய சுந்தர் அவரு. எப்படித்தான் வந்து அவர் ஒரு வேடிக்கையான ஒரு கதை எழுதினாலும் அதுக்குள்ள ஒரு சரடு வந்து விழுந்துடும். அது அதிகாரத்துக்கு எதிரான குரல். அதை யாரை வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் சொல்லவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுந்தரோட குரலா அது பதிவாயிருந்து அப்படின்னா அது எனக்கு வழக்கமான ஒரு கட்டுரையா அது போயிருந்திருக்கும். அது குழந்தைகளோட குரல்ல இருந்து எடுத்து வச்சிருக்காரு, அதை வளர்த்தெடுக்கிறாரு, அதை உதாரணமா காட்டுறாரு. ஸோ அதிகாரத்துக்கு எதிரானவங்களா குழந்தைகள் இயல்பாவே இருக்காங்கன்றத சில கட்டுரைகள் பேசுது. புதிய ஆசிரியர்ல எழுதின கட்டுரைன்னு நான் நினைக்கிறேன். அந்த கட்டுரையில வந்து அதெல்லாம் ஒத்து வராது சார் அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த புத்தகத்துல ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரையை படிச்சு முடிச்சுட்டு சுந்தர்ட்ட நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம், இது மாதிரியான ஒரு தொகுப்பவே தனியா கொண்டு வாங்கன்னு பேசியிருந்தேன். அதான் சுந்தர். அது ஏதோ ஒரு ஆசிரியர் சங்க பிரதிநிதியா அப்படியான அடையாளத்தோட அது சுருங்கிட கூடாது அப்படின்றதுல அந்த கட்டுரை சில நியாயங்களுக்கு ஒரு அதிகாரி
சுந்தர் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வகுப்புகளை வந்து உட்காந்து வாட்ச் பண்றாரு. சுந்தர் அன்னைக்கு தாமதமா வராரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து வகுப்பறைக்கு வெளியில நிக்க வச்சிருக்காரு அந்த அதிகாரி. அங்க ஒண்ணு நடக்குது. அதை பற்றி அந்த கட்டுரை பேசுது. அந்த அதிகாரியோட அதிகாரத்துவம் என்னெல்லாம் பண்ணுது, அந்த குழந்தைகள் மேல எவ்வளவு அதிகாரத்தை அவர் சுமத்துறாரு, அந்த இடத்தை அவரோட அதிகாரம் கிழிஞ்சு தொங்குறதையுமே அவரு பேசுறாரு சுந்தர். ஏன்னா அது அவரோட பிள்ளைங்க இல்லையா. வாய் பேச முடியாது, காது கேளாத குழந்தைகள்லாம் அவருக்கு தெரியாதுல்ல. அவர் வெறும் மிரட்டல் உருட்டல் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. சுந்தர் ரொம்ப அழகா அந்த கட்டுரையை டீல் பண்ணியிருப்பாரு. அதை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து சுந்தர் அப்படியா எழுதணுன்றது தான். அது இவருக்கும் அந்த அதிகாரிக்குமான ஒரு ஒரு போராட்டமாவோ அல்லது அங்க நடக்கிற அந்த அந்த உரையாடலை மட்டுமே எழுதி போகாம முடிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த அதிகாரிப்புக்கு போயிடுறாரு. அந்த பசங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து சுந்தர்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, யார் சார் இவரு, இவரெல்லாம் எச்சமா வந்துட்டா முன்னாடி எங்களுக்கு சொல்லிங்க சார், இந்த ஸ்கூல் விட்டு நாங்களாம் போறோம் கிளம்பிடுவோம் அப்படின்னு. அதாவது கடைசியை வந்து சுந்தர் என்னையே கோவக்காரன் பையன் என்னை விட கோவக்காரங்க இருக்காங்களே அப்படின்னு. அப்படியான கோபத்தை எடுத்து இங்க வச்சிருக்காரு, அந்த நியாயமான ஒரு கோபத்தை. இப்படியா அதிகாரத்துக்கு எதிரான சில சில விஷயங்களை எடுத்து ஒரு 3-4 கட்டுரைகளை வச்சிருந்ததை ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன். முழுக்க ஜாலின்னு போய் சுருங்கி போய் விழுந்துடாம சில கட்டுரைகள் ரொம்ப 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 சூப்பரா வந்திருக்கு. ரா எட்வின் அதுல சுட்டி காமிச்ச ஒரு கட்டுரை சார் பயந்துட்டாரு அப்படின்ற ஒரு கட்டுரை. அதுல அப்படின்னு சொல்லி பயமுறுத்துற ஒரு விஷயம். அது சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். கிளாஸ்க்குள்ள ஒரு ஆசிரியர் நுழையும் போது 2 குழந்தைங்க மறைஞ்சிருந்து சொல்லும் போது அவரு டக்குன்னு அந்த ஆசிரியர் பயந்துடுறாரு. அது நிஜமாவே பயப்படுறாரு ஃபர்ஸ்ட் டைம். அந்த குழந்தைகள் படம் சந்தோஷம் அடைகிறாங்க. எப்பயுமே வந்து நம்ம ரிஸ்க் எடுக்காம குழந்தைகள் சந்தோஷம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுவோம். சுந்தர் அடுத்தடுத்து பண்றாரு, அதை வீம்புக்கு பண்றாரு, தெரிஞ்சே பண்றாரு. உள்ள போனா பயமுறுத்தாங்கன்னு தெரியும். அது அவங்களோட சந்தோஷத்துக்காக பண்றாரு. இது தொடருது. எங்கெல்லாம் எப்படிலாம் தொடருதுன்னு கேட்டா தொடர்ந்து வகுப்பு நடந்துட்டே இருக்கு. எந்த வகுப்பு பால்வாடி பிள்ளைதான் செய்யுது. சில நேரங்கள்ல இவர் வந்து உள்ள போகாம வேற வேலையை நின்றுட்டே இருக்காரு. அந்த பிள்ளைங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க நின்று எப்படா சார் வருவாரு அப்படின்னு காத்துறது காலெல்லாம் வலிக்குது. அவங்களே பொறுக்க மாட்டாப்புல வந்து சார் வாங்க சார் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டுறாங்க. சுந்தருக்கு ஒரு வேடிக்கையான ஒரு எழுத்து ரொம்ப சாதாரணமா இருக்கு. அது நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. அந்த அந்த கட்டுரைக்குள்ள இது ஒரு கவிதைன்னு எழுதியிருக்காரு எட்வின். எனக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரியே தெரிஞ்சு ரொம்ப குறைவான ஒரு 2 பக்கத்துக்குள்ள ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு டெலிவரி அந்த அந்த கட்டுரை. அது ரொம்ப 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 பிடிச்ச கட்டுரையா எனக்கு தொடக்கத்திலேயே அது அமைஞ்சது. வாசிப்புல தமிழ்ச்செல்வன் சொல்லுவாரு, வாசிப்பு இன்பம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு. அது விழுகலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புத்தகத்துல. அது எவ்வளவு கனமான விஷயத்த பேசியிருந்தாலும் அது வெகுஜனத்திட்ட போய் சேரவே சேராது. சுந்தரோட எழுத்து அப்படியான சுவாரஸ்யம் நிரம்பிய வாசிப்பு இன்பத்தை தரக்கூடிய ஒரு எழுத்தா இருக்கு. ஒவ்வொரு கட்டுரையும் பெரட்டி போகும்போது அங்கங்க சிரிச்சு அங்கங்க யோசிச்சு இப்படியா அந்த அந்த புத்தகம் வந்து ரொம்ப சின்ன புத்தகமா இருக்கு. ஒரு 70 பக்கம் தான் இருக்கு. சுவாரஸ்யம் கூடிய மாணவர் மனசை முழுக்க முழுக்க பேசுது. இதுல எனக்கு இந்த தலைப்பே பிடிச்சிருந்தது. ஆனா அந்த தலைப்புக்குள்ள வர்ற டீச்சர் அவர் கூட இல்ல. அங்க இன்னொரு 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 லேடி டீச்சரா தான் அவர் சொல்றாரு. மாணவர் மனசை மாணவர்கள் எழுதி பாக்ஸ்ல போடுறாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் அந்த அந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் பத்தி எல்லாம் பெருசு. அவர் என்ன சொல்றாருன்னா, தொடக்கப்பள்ளியில இதெல்லாம் வந்து அந்த பாக்ஸ் விழுகிறதே இல்லை, லெட்டர் விழுகிறதே இல்லை, மேல்நிலைப் பள்ளியில் எப்படியோ எனக்கு தெரியல அப்படின்றாரு. அது அங்கு விழ வைக்கிறது இல்லை அங்க. அல்லது அதுல இருந்து எடுத்து இப்படி பிரயோஜனமாக்கிட்டோம்னு இது வரைக்கும் யாரும் பதிவு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எத்தனையோ ஆசிரியர்கள் முகநூல் எழுதிட்டு தான் இருக்காங்க. அந்த பாக்ஸ் பத்தின பதிவு அல்லது எனக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆனா ரொம்பவே குறைவு. அப்ப அந்த இடத்துல என்னன்னு கேட்டா அங்க ஒரு ஜனநாயகம் இல்லை. உண்மையை வந்து தைரியமா போடுறதுக்கு அங்க ஒரு விலாசம் இல்லை. தொடக்கப்பள்ளிகள் எப்படி இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. இந்த இந்த புத்தகத்துக்குள்ள நான் டிராவல் பண்ணும்போது நான் ஒரு 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 துவக்கப்பள்ளியை வந்து துவக்கப்பள்ளியோட வாழ்வை ஒரு வாழ்க்கையவே பார்த்தேன். ஒரு லைஃப் எழுதி காமிச்சிருக்காரு. அதுக்குள்ள இல்லைன்ற பெருசா யாரும் போட மாட்டாங்க. 2 சின்ன பையங்க வந்து ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் எழுதி பிளான் பண்ணி போடுறாங்க. அது அவனுக்கு செல்போன் வாங்கணும்னு ஆசை. அதுக்கு பணம் கேட்டு டீச்சர்கிட்ட பணம் கேட்டு அதை எழுதுறான். ரொம்ப ஜாலியான விஷயமா அது இருக்கு. அதை அதை ஒரு 2 பக்கங்கள்ல எழுதி பார்க்குறாரு.
ஆனா இதுக்கு தலைப்புக்காக அந்த அந்த கட்டுரையோட தலைப்பை வந்து மெயினா வச்சுக்கிட்டாலும் இந்த தலைப்பு எல்லா எல்லா கட்டுரைக்குமே பொருந்துது. அந்த வகையில வந்து அந்த கட்டுரையே இல்லாட்டியுமே வந்து இந்த தலைப்பு இந்த புத்தகத்துக்கான தலைப்பா ஏற்கலாம். அவ்வளவு பொருத்தமான மாணவர் மனசை எழுதி பார்த்த புத்தகம் அது. இப்போ இந்த வீடியோல வந்து தோழர் ஷேர் பண்ணும்போது என்னோட புத்தகமா நோ சொல்லு பத்தி ஒரு காட்சி வந்தது. அதுல இருந்து முத்துக்குமார் தோழர் உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அத இன்னொரு வெர்ஷன்ல எழுதி காட்டியிருந்தாரு. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. ஏன்னா நோ சொல் எழுதும்போது நாங்க வேற வேற ஒரு பாதையில எழுதி போயிருந்தோம். அதுக்கு அதுல வந்து ஒரு உதாரணமா ஒரு ஒரு சம்பவத்தையும் அதுக்கடுத்து தன்னோட பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு சம்பவத்தையும் இணைச்சு ஒரு 2 பக்கத்துல ஒரு கட்டுரை. இயல்பிழக்காமல் இரு அப்படிங்கிறது அந்த கட்டுரையோட தலைப்பு. குழந்தைகிட்ட வந்து நாங்க எழுதும்போது அதை சொல்லியிருந்தோம். ஒரு ஒரு கை குழந்தைக்கு நீங்க பிடிக்காத ஊட்டினீங்கன்னா அது துப்பிடும் அல்லது வாமிட் பண்ணிடும். அதான் நோ. அங்கதான் அங்கேயும் நோ இருக்கு. குழந்தைகிட்ட வந்து நோ சொல்ற சென்ஸ் இருக்கு, அங்க இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நம்ம பழக்கப்படுத்தி அந்த எதிர்க்கிற அல்லது மறுக்கிற திறனை நாம குறைச்சிக்கிட்டே தான் நம்ம குழந்தையில வளர்க்குறோன்றதை தான் அதுக்குள்ள புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இது கிளாஸ் ரூம்ல வச்சு ஒன்று செஞ்சு சொல்லி பார்த்துருக்காரு. அதுக்கு ஒரு ஒரு ஷார்ட் பிலிம் வந்து உதாரணமா சொல்றாரு. அந்த படம் பத்தின குறிப்புகள் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இல்ல அந்த இதுல. அதுல ஒரு ஒரு பேராசிரியர் கல்லூரியில சட்டம் பத்தின ஒரு வகுப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு உட்காந்துருக்க ஒரு மாணவிய வலுக்கட்டாயமா வகுப்பு விட்டு வெளியேற்றுறது காரணமே இல்லாம, காரணம் சொல்லாம, எந்த நியாயமும் இல்லாம நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி வெளியேற்றுறாரு. அந்த பொண்ணு வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சட்டம் பத்தின வகுப்பை நடத்துறாரு. அதுல சமூக நீதி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. சட்டம் நியாயம் எல்லாம் பேசப்படுது. எல்லாம் பேசி அவங்க கலந்துரையாடல வகுப்பெல்லாம் சூப்பரா முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட் உரையாடுறாரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன படம் எனக்கு தெரியல. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் படிச்சோம் பேசணும் சரி, இந்த வகுப்போட தொடக்கத்திலேயே ஒரு மாணவியை நான் வெளியேற்றினேன், யாராவது கேட்டீங்களா? ஏன் சார் வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து ஒரு குரல் வந்துச்சா? இந்த சட்டம் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பேசுறதா அந்த படம் இருக்குன்னு ஒரு 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 சம்பவத்தை சொல்ற காட்சியை வந்து அந்த கட்டுரையோட முதல் பகுதியில பேசுறாரு இருந்தார். ரொம்ப பொருத்தமான காட்சி அது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எது நியாயம் தெரியும், சட்ட சட்டங்களை போறாமே பார்த்து படிச்சு வச்சிருக்கோம். ஆனா நமக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் கூட்டத்துல ஒரு ஆசிரியர் வந்து அதிகாரத்துக்கு உட்படுத்தப்படும் போதோ, அல்லது அதிகாரி வந்து விசிட் நேரத்துல பண்ணும்போதோ, அல்லது வகுப்பறையில உட்கார்ந்து இருக்கும் போதோ, எந்த இடத்துலயுமே வந்து அப்படி இன்னொருத்தனுக்கு பாதிக்கப்படும் போது நம்ம எந்திரிச்சு குரல் கொடுக்குறோமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். இவர் வந்து டெப்டேஷன்ல ஒர்க் பண்ண போகும்போது ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணு ஆரணின்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வீட்டு படம் எழுதாம வந்துட்டே இருக்கு. அதை கண்டிக்கிறாரு இவர். கண்டிக்கும் போது என்ன பண்றான்னா, அங்க ஒரு பையன் எந்திரிச்சு சுந்தரோட அந்த அதிகார பொருளுக்கு எதிர்த்தாப்புல எதுக்கு கொஸ்டின் பண்றான். அதை என்னன்னா ரொம்ப ரசிச்சு என்ன பண்றாருன்னு ஏத்துக்கிறாரு. ஏன்னா அதுக்கு அந்த பொண்ணுக்கு வீட்டு படம் எழுதாதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் அங்க பெருசா சொல்லி எல்லாம் நியாயப்படுத்தல. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டீட்டெயில் பண்ணி அந்த நியாயப்படுத்தி அப்படியெல்லாம் இல்லாம ரொம்ப சாதாரணமான சொல்முறையில சுந்தரோட எழுத்து. அந்த பொண்ணு வீட்டு படம் எழுதாத கண்டிக்கும் போது கூட இருந்து எந்திரிச்சு கூட படிக்கிற ஒரு பையன் எந்திரிச்சு ஏன் சார் திட்டுறீங்க அப்படின்னு கேட்கிறத கையில் எடுத்துக்கிறாரு. அவன் மறுக்கிறான் என்னோட அதிகாரத்தை. அந்த அந்த இந்த இயல்போட நீ இரு அப்படின்னு சொல்லி பேசுற அந்த கட்டுரையா ரொம்ப ரொம்ப பிடிச்ச கட்டுரை எனக்கு அது. அது அது குழந்தைகளோட மறுக்கும் திறனை ஒரு தொடக்கப்பள்ளியில ஒரு ஆசிரியர் தட்டாம இருக்கிறது எவ்வளவு பெரிய இன்னைக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இல்லவே இல்லை. அந்த கட்டுரையோட கடைசி பத்தியில என்னென்னலாம் எப்படியெல்லாம் அந்த குழந்தைகளோட மறுப்பை வந்து நம்ம உடைக்கிறோம் அப்படின்றத எழுதி காமிச்சிருக்காரு. அதை நீங்க வாசிக்கும் போது அந்த சொற்களோட அதை வாசிக்கையில ஒரு 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 இன்பம் கிடைக்கணுன்றதுக்காக நான் எடுத்து சொல்ல விரும்பல. ரொம்ப நல்ல கட்டுரை அது. அது குழந்தைகளோட மறுப்பை ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஏற்கக்கூடிய ஒரு கட்டுரையா அது இருக்கு. இந்த டும் 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 கட்டுரை. அந்த கட்டுரையில நம்ம ஆசிரியர் கையேடுன்னு ஒண்ணு தயாரிச்சு எண்ணுமலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆசிரியர் கையேடு சம்பந்தமா எண்ணுமலுக்கும் திட்டம் சம்பந்தமா பலருக்கும் பல விதமான கருத்து இருக்கு. எனக்கு ஒரு கருத்து இருக்கு, சுந்தருக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆனா அவர் அதெல்லாம் வந்து அங்க பேசாம ஒரு கட்டுரையின் வாயிலா ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள இருக்க விஷயத்த இவர் சொல்லித்தராரு. குழந்தைங்க வந்து அதை வேற ஒன்னா செஞ்சு பாக்குறாங்க.
அந்த பாட்டவே வந்து ஒரு கதை மாதிரி சொன்ன விஷயத்த பாட்டா மாத்துறாங்க. அந்த அந்த பாட்டா மாத்தினதே இவர் ரசிக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் விலகி நின்று அந்த மேடையை வந்து மாணவர்களுக்கு கொடுத்துறாரு. அந்த குழந்தைகளை எடுத்துட்டு போயிட்டு வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதவே பாடிட்டு தெரியுது. அந்த அந்த பாட்டு வகுப்பை விட்டு வெளியில போகுது. வெளியில போய் பக்கத்து வகுப்பு மற்ற குழந்தைகளோட சேர்ந்து வேறொரு செயல்பாடா மாறுது. இந்த வடிவ மாற்றத்தையே வந்து ரொம்ப சூப்பரா சுந்தர் காட்டியிருந்தாரு. அது பாட புத்தகம் என்னதான் இருந்தாலும் அதை இன்னும் சரியா எடுத்துட்டு போறது குழந்தைங்க தான்டா அப்படின்னு சொல்ற செய்தியா அதை நான் பாக்குறேன். அந்த ஒரு ஒரு பாட்டு, ஒரு கதை ஒரு பாட்டாகி பாட்டு செயல்பாடா மாறுறத நம்ம என்னத்தை தான் ஒரு புத்தகமா நம்ம எழுதி கையில வச்சுட்டு அது ஒரு திட்டமா கையில வச்சு என்னத்தை தான் நீ கொண்டாடிட்டு போனாலும், அல்லது அந்த திட்டமே இல்லாம இன்னொரு புத்தகம் கையில இருந்தாலும், ஒரு ஒரு மன விருப்பம் உள்ள ஒரு ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு வகுப்பறையில உட்கார்ந்தா ஒரு சின்ன விஷயம் எப்படி வந்து ரொம்ப சரியான ஒரு அழகான வடிவத்துக்கு போய் சேருன்றதுக்கு அந்த கட்டுரை ஒரு நல்ல ஒரு ஒரு உதாரணம். டும் 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 அப்படின்னு ஒரு ஒரு பாட்டோட அந்த கட்டுரைக்கு தலைப்பெல்லாம் சுந்தர் ரொம்ப ஸ்லாங்கிலே வச்சிருக்காரு. அவரோட மொழி பத்தி எஸ்எம் பேசியிருக்காரு. அது நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். சுந்தரோட டுஜக் டுஜக் கட்டுரை தொகுப்ப முதல்ல அதை கொஞ்சம் நான் என்கிட்ட கொடுத்து என்கிட்ட அபிப்பிராயம் கேட்டார். நான் சொல்லியிருந்தேன். அதுல சில சொற்கள் சம்பந்தமா நானும் சுந்தரும் பேசிக்கிட்டோம். அதுல சில வார்த்தை ஸ்லாங்ல அப்படியே இருக்கு. அப்ப அதெல்லாம் கேட்கும்போது அங்க அப்படியே வச்சிடுறதுன்னு முடிவு பண்ணோம். அது என்னன்னு கேட்டா, அந்த அந்த வட்டார வழக்கு சொல்ல எப்பதான் காப்பாத்துறது, இன்னும் 5 வருஷங்கள் ஓங்குட்டும் அப்படிதான். சில வேற மாற்றத்துக்காரங்களுக்கு அதோட சென்ஸ் டக்குன்னு அது அந்த புத்தகத்தை படிச்சா தான் புரியும். அந்த மாதிரியான வார்த்தைகளை சுந்தர் அப்படியே பயன்படுத்தினது அந்த புத்தகத்தோட பலமாவும் இருக்கு. ஏன்னா அந்த புத்தகத்தோட மொழி பத்தி தான் மாடசாமி சொல்றாரு அடிக்கடி. ஏன்னா நம்ம லாங்குவேஜ்லயே சொல்லும் போதுதான் அந்த அந்த முழு நெஜமும் முழு அசலும் வந்து அந்த புத்தகத்துக்கு கிடைக்குது. அப்படியா இதுல நிறைய சொற்களை பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ்ல பேசிட்டே போவாரு. திடீர்னு ஒரேதாக அப்படின்னு ஒரு வேடல் எழுதியிருந்தாரு. பொர்றா அப்படின்னு பொர்றான்றத வந்து அப்படியே எழுதிக்காரு. வெயிட் பண்றா அப்படின்றத அது இது 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 படிக்கும் போதே வந்து சுந்தரோட பேசிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஒரு ஃபீல் கிடைக்குது. எனக்கு ஒரு ஒரு 30% கட்டுரைகள்ல இந்த வடிவேலு காமெடிக்குன்னு ஒரு டோன் இருக்கு இல்லையா, வடிவேல் டோன்னு அதை சொல்லலாம். அது வந்து பிள்ளைக்கு அட்டுழிய மட்டும் போது அது அப்படியான ஒரு சென்ஸோட தான் அது சுந்தரி எழுதிக்க. எனக்கு டக்குனு வடிவேல் காமெடியில நிறைய நிறைய அந்த வடிவேலோட வசனங்கள் மைண்ட்ல வந்துட்டே இருந்துச்சு. அது ரொம்பவே ரசிச்சு படிச்சேன். நிச்சயமா அது உங்களுக்கும் அந்த இடம் பிடிபடும் நினைக்கிறேன். நான் உதாரணம் சொல்ல விரும்பல. நிச்சயமா அது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அது அதை நீங்க அவசியம் வாசிங்க. இந்த வட்டார வழக்குகளை அவர் அப்படியே சொல்லி போன விஷயம் இந்த புத்தகத்தோட பெரிய பலமா இருக்கு. அப்புறம் இந்த புத்தகத்துல வந்து பால்வாடி குழந்தைகள் சம்பந்தமாவும் அவர் பேசுறாரு. அவரோட பள்ளிக்கூடத்தை மொத்தமா இந்த புக்கோட ஃபுல் ஸ்கெட்சே வந்து அவரோட ஸ்கூல் எனக்கு தெரியும். கம்மியான ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு 2-3 ஆசிரியர்கள் மட்டுமே வேலை பார்க்குற ஒரு குட்டியூண்டு உலகம் அது. அது அது பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்கள் இல்லை. 2-3 மரங்களும் ஒரு கேட்டும் ரெண்டு 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 கட்டடம் 2-3 வகுப்பறையும் ஒரு சின்ன வளாகமும் வசதி குறைவான ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த வசதியின்மையும் சேர்த்து அவர் கேள்வி கேட்டுல எழுதியிருக்காரு. அதுக்குள்ள இருக்க ஒரு ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு ரவுண்டுக்குள்ள நடக்கிற ஒரு வாழ்க்கையை தான் சுந்தர் பேசுறாரு. அதுல வந்து ஒரு ஒரு கட்டுரையில வந்து ஒரு ஒரு குடிகார அப்பா பற்றி பேசியிருக்காரு. அந்த அப்பா வந்து என்ன பண்றாருன்னா பையனை பார்க்க வர்றாரு. இந்த தொரக்குச்சின்னு ஒன்று வேர்டு சொல்லியிருக்காரு. அது அந்த பக்கம் சாவி என்ன பண்றாருன்னா வீட்டுல அந்த பையன்கிட்ட வந்து சாவி வாங்குறதுக்காக வந்து அப்பா வர்றாரு கிளாஸ் ரூமுக்கு. இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். வீட்டுல அங்கேயே வேலைக்கு போயிருப்பாங்க. இது சாவியவே எடுத்து வந்திருப்பான், வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுல ஒரு பெருசா நம்ம பள்ளிக்கூடம் நம்ம நினைச்சு வைக்கிற இந்த புத்தகங்களும் இந்த சினிமாக்களும் காட்டுன இந்த பள்ளிக்கூட உலகம் மாதிரிலாம் இல்லை. இது இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பெருசா காட்டப்படவே இல்லை. ரொம்ப சாதாரணமா வந்து உள்ள வந்து கேட்டுட்டு வெயிட் பண்ணலாம் மாட்டாங்க. சாதாரணமா வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இது இது அப்படியே ஒரு நபர் உள்ள வராரு. அது அந்த அந்த அப்பாவோட வருகையை வந்து எனக்கு கிட்டத்தட்ட அந்த கட்டுரை வாட்சி முடிகிற வரைக்கும் எனக்கு சுந்தரோட இதுதான் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் ரொம்ப அழுக்கு வெட்டி அதுக்கு மேல அழுக்காகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவ்வளோ அழுக்கோட அவர் சட்டையோட அவர் வராரு. வந்து சாய் வாங்கிட்டு போறாரு. அவருக்கு தண்ணி அடிச்சிருக்காருன்றதையும் சொல்றாரு. குடிகாரத்தை பண்றாரு அவரு. ரொம்ப அக்லியா வந்து வாங்கிட்டு போறது என்னன்னா இவரு
ஒரு பள்ளிக்கூடம் இப்படியா வர்றது, குடிச்சு போட்டா வர்றது அப்படின்றது சுந்தரோட கேள்வியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் வந்து சுரீர்னு அவரை வந்து கேட்டுடணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து அந்த கட்டுரையில அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த பையனோட சங்கடம் வந்து இன்னொரு பக்கம் நான் பார்த்தேன். உண்மையிலே இந்த கட்டுரை வந்து ரொம்ப பெயினோட தான் அதை முடிச்சிருக்காரு ஆக்சுவலா. இந்த கட்டுரை அந்த பையனோட பார்வையிலிருந்து எழுதி பார்த்தா என்ன இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அப்படியே அதிர்ந்துருச்சு. அதையும் சுந்தர் செஞ்சு பார்க்கணும். அது 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 ஒரு வேற ஒரு மாதிரியான உலகத்தை காட்டும் நம்மளுக்கு. அவரு அந்த சாவி வாங்க வரக்கூடிய அப்பாவோட உடல் தோற்றம், அவருடைய குடிகாரத்தனம், இதை மட்டுமே பார்த்து ஒரு ஒரு வாத்தியாரோட பார்வையில அவர் எப்படி கண்டிக்கிறது. அதுவும் இல்லாம ஸ்டூடெண்ட்டே ஒரு தடவை சொல்லிடுறாரு, அந்த பையன்ட்டே வந்து உங்க அப்பா எப்படி வராது சொல்ல மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன்கிட்ட சொல்றது ஈஸி இல்லையா நம்மளுக்கு, அந்த ஈஸியை கரெக்டா நம்ம செஞ்சிருவோம். ஏன்னா பெரியவங்ககிட்ட தான் சொல்றதுக்கு ஏதோ ஒன்று தடுக்கும், அது அப்படி தடுத்துட்டே இருக்கு. அது ஒரு ஒரு கட்டத்துல வந்து ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் கலைஞ்சிட்டு இருக்க நேரத்துல அதே அப்பா வந்து வர்றாரு. அவர் வந்து வேஷ்டியை போட்ட மேல வேட்டியை நல்லா கையில் வேட்டியை மேல ஏற்றி கட்டி அந்த ட்ரௌசர் எல்லாம் திற மாதிரியான தோற்றத்தில் இருக்காருன்னு எழுதுறாரு. ஸ்கூல் முடிஞ்ச நேரத்தை ஒரு தடவை கேட்டு பக்கத்துல நின்று இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, அது ஸ்கூல் கலையிற நேரம்ன்றனால வகுப்புக்கான ஒழுங்கெல்லாம் இருக்காதுல்ல. எப்பயுமே இந்த ஒழுங்கற்ற நிலையில வந்து நம்ம கொஞ்சம் சுதந்திரமா வேலை செய்வோம் அல்லது வெளிப்படுவோம். அது எனக்கு அந்த இடத்துல அவரு அது உண்மையிலேயே நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. அந்த காட்சியை வந்து ஸ்கூல் முடிகிற நேரத்துல வச்சது கூட எனக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ஸ்கூல் கேட்டுக்கு வெளியில வந்து அந்த அப்பா நிக்கிறாரு. அவரை வந்து சுந்தருங்க வாங்கன்னு கூப்பிட்டு இவர் என்ன நினைச்சாரோ அதை சொல்லிடுறாரு. என்ன பள்ளிக்கூடம் நினைச்சு என்ன நினைச்சீங்கன்னு சொல்லி வான் பண்ணுறாரு. இப்படி இந்த மாதிரி வராதிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அது சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஒண்ணும் இல்லை அந்த கட்டுரையில. ஏன்னா எல்லாரும் செய்யறது தானே, எல்லாம் அப்படி ஒருத்தரவோ வேற ஒண்ணும் இல்லை, கைலி கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு வந்தாலேயும் ஒரு பள்ளிக்கூடம் ஏத்துக்காது. இதை பத்தி நம்ம ஒரு இடதுசாரி பார்வையில பேசணும்னா நிறைய பேசலாம். ஒரு வகுப்புக்குள்ள ஒரு வேற ஒன்றும் எஸ்எம்சி மீட்டிங்ல ஒரு லுங்கி கட்டிட்டு வராத அப்படின்னு சொல்லக்கூடிய 80% பள்ளிக்கூடங்கள் பெண்கள் நைட்டி போட்டு வர முடியாது. அல்லது ஒரு சில இடங்கள்ல வர்றாங்கன்னா அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மனநிலையை வேற மாதிரி பேச வேண்டியது. அப்ப அந்த லுங்கி மீதான பார்வையை நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கு. அப்ப இப்படியான தோட்டத்துல அவங்க என்ன பண்ணுவோம், வழக்கமா கண்டிச்சிருவோம். அப்ப அவர் வந்து சுந்தர் கண்டிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஒரு பேச்சு பேசுறாரு. நான் கேட்டா என் பிள்ளை படிக்க வச்சிருங்க செய்யுங்கன்னு சொல்லி அவரு ஒரு கும்பிட்டு கேட்கறது ஒரு அப்பாவோடது. அவரு அவருடைய பின்புலமே சுந்தருக்கு தெரியல. அப்போ அவர் வந்து ஒரு மலம் மண்ணும் தொழிலாளி. அவரு சுத்தம் பண்ண போகும்போது இருக்கக்கூடிய இடங்களை பத்தி அதை அங்க கிளீன் பண்ணிட்டு வந்து சாப்பாடு தட்டு எடுத்து வச்சா எனக்கு அதுவா தான் தெரியுது சார் அப்படின்னு அவர் சொல்ற இடம். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் இடம். அவரோட பேச்சை அப்படியே எழுதியிருக்காரு. அதனாலதான் நான் வந்து அந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னொன்னு அங்க வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுது, ஆனா நான் ஒருத்தன் மட்டும் இந்த அத்தனை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவரோட பெயின் அங்க பேசிட்டாரு. பேசி முடிச்சுட்டு கடைசி என்ன பண்றாருன்னா, என் பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் சொல்லி கொடுத்துருங்க சாமின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப வழி நிரம்பிய ஒரு ஒரு முடிவு. அந்த இடத்துல என்னன்னா, அது பையனை அனுப்பி வச்சுட்டு இவர் பேசின பேச்சு அவருக்கான பதில் முடிஞ்சுட்டு ஒரு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட உச்சியை பார்த்து கண்ணுல இருந்து கண்ணீர் வடிகிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து நடந்து சுந்தர் போயிடுறதா எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான கட்டுரையாக இருந்தது. இது எனக்கு அந்த இடத்துல மாணவர் மனசை எழுதுற சுந்தர் அவரு அந்த அந்த பையனோட பார்வையில இருந்து எழுதியிருந்தா இது வேற ஒரு மாதிரியான தளத்துக்கும் போகும். அப்படியானவங்கள அவங்க அந்த மாதிரியானவங்களோட குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடமா தான் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இந்த நேரத்துல வந்து இப்போ தவிர்க்கப்பட்டவர்கள்னு ஒரு நாவல், அது சமீப முத்துக்குமாரி எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. முழுக்க முழுக்க மலமணம் தொழிலாளிகள் பத்தின ஒரு ஆய்வு குறிப்பு நாவல்ல ஒரு ஆய்வு கட்டுரைகளா தரவுகளோட இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதுல சில பக்கங்களை படிச்சுட்டு என்னால அதை அதை தொடர முடியல. அவ்வளவுதான் ஆயிடுச்சு. அது படிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனதிடம் வேணும். அப்படியான தொழிலாளர்களோட குழந்தைகள்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது நம்ம எப்படியான பார்வையில எப்படியான மனசோட நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சுந்தரோட கண்ணீர் துளிகளோடு நிற்கக்கூடிய அந்த கட்டுரை ரொம்ப முக்கியமானதா நினைக்கப்படுது. சுந்தரோட வீடு பற்றி குழந்தைகளுக்கு ஒரு ஒரு ஆர்வம் காட்டுறாங்க இதுல. அது எனக்கு ஒரு கட்டுரைய அல்லது ஒரு ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது தன்னோட லைஃப்ல அது எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற டிராவல் போகணும். நான் உண்மையிலே இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு அசை போடுறதுக்கான ஒரு நேரம் இல்லை. அதன் 16வது கட்டுரையை முடிச்சுட்டு
அவருக்கு குறைந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த மீட்டுக்குள்ள வந்துட்டேன் நான். அந்த அசை போடுறதுக்கான நேரத்துல தான் இது நான் பேச நினைக்கிறேன். நிச்சயமா இது நான் வாசிச்சது அசை போடுற பேச்சு தான் அது. இந்த பிளானும் எனக்கு இல்லை. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு செல்வன் சார் யாருக்கு வந்தார். எனக்கு வகுப்படுத்த செல்வன் சார் ரொம்ப பிடிச்ச வாத்தியார். எனக்கு பிடிச்ச வாத்தியாரோட வீடு எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும். அவர் எங்க தங்கியிருக்காரு, அவர் வீடு எப்படி இருக்கும், அவர் வீட்டுல யாரெல்லாம் இருப்பாங்க. அவரோட நான் வந்து வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்ல மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். நான் அவர் வேற ட்ரெஸ் போட்டா அவங்க அண்ணன் எப்படி இருப்பாரு, அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க அம்மா எப்படி இவங்களை கூப்பிடுவாங்க, இப்படி அவரோட உலகத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கரமா ஆசைப்படுவேன். அவரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தனி ஒரு வீட்டுல இருந்தாரு. அங்க போய் பார்த்தா ஒரு எம்டியா இருந்துச்சு. இது ஒரு வீடு இல்லையே, இது ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அவர் வீட்டை பார்க்குற ஆசை எனக்கு இருந்துச்சு. இதுல தொடக்க பள்ளி மாணவர்கள் ஒரு வாத்தியாரோட வீடை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறாங்கன்றத பத்தி அவர் கட்டுறது. அந்த அந்த இடத்துல நான் கூட சிலேட்டு குச்சியில செல்வன் சார் பத்தி எழுதும்போது பன்னீர் பன்னீர் சார்னு எழுதியிருப்பேன். அதுல எங்க சார் தான் ஹீரோ அப்படின்னு தான் அது அந்த கட்டுரை தலைப்பு வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட அதோட இன்னொரு வடிவம் மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல சுந்தர் தான் அவங்களுக்கு ஹீரோ. அந்த அந்த ஹீரோட வீடை வந்து அந்த குழந்தைங்க பார்க்கணும். பார்க்குற ஆசை தான் அந்த கட்டுரை. அந்த அந்த கட்டுரைய இவர் பார்வையிலிருந்து எழுதாம குழந்தைகளோட பார்வையிலிருந்து எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பரா வந்துருக்கு அந்த கட்டுரை. தேடுறது, அந்த குழந்தைங்க தேடுறது. சில குழந்தைகள் போய் சொல்லுது, இப்படி இருக்கும், இங்க இருக்கு, இங்க இருக்குன்னு. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு போகணும், அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு போடணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு வாத்தியாரோட எழுத்தா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஆசிரியரோட வீட குழந்தைகள் பார்க்குற இயக்கம். இதுக்குள்ள சுந்தர் எடுத்த எல்லா கட்டுரையில இருக்கக்கூடிய மையச்சரடுமே வந்து ரொம்ப பெருசா டீட்டெயிலா எழுதி பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். ஆனா அதை சின்ன சின்னதா எழுதி இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு டைரி குரூப் மாதிரி கையில கொடுத்துருக்காரு. இந்த இந்த வடிவம் ரொம்ப அழகானது. இதை வந்து தொடர்ந்து சுந்தர் அதை செய்யணும். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நான் ரொம்ப டீட்டெயிலாகவும் நான் போக விரும்பல. காமராஜரை பத்தி பால்வாடி குழந்தை சொன்ன ஒரு தகவல் இன்னொரு 2 தகவல் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த பால்வாடி குழந்தைகள் பத்தின பதிவுகள் வந்து தமிழ் இலக்கத்திலேயே எங்கேயுமே இல்லை. அந்த 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 குழந்தைகளோட உலகம் எப்படி இருக்கும், அந்த குழந்தைகள் எப்படி பேசுவாங்க, இப்படி என்னென்னமோ மொழி ஆராய்ச்சியெல்லாம் நடக்குது. பால்வாடி குழந்தைகள் வந்து ஏன் அங்க வர்றாங்க? முதல்ல சுந்தரோட ஸ்கூல்ல அதுக்கான செட்டப் இல்லை போல. இருந்தாலும் அண்ணனை விட வரும்போது வீட்டுல சின்ன பிள்ளைய பார்க்க முடியாம அவர் தங்கச்சி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போவாங்க. அப்ப அங்கே அந்த குழந்தைய சேர்த்து வகுப்புல விட்டு போடுற பழக்கம் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல எல்லாமே பார்க்கலாம். அப்ப அப்படியே விட்டு போற குழந்தைகள்லாம் சேர்த்து ஒரு 10-15 பிள்ளைங்க வந்து பால்வாடி குழந்தைகளா சுந்தரோட அந்த குட்டி உலகத்துக்குள்ள இருக்காங்க. அவங்கள சமாளிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது எனக்கு இதுல சமாளிக்கிறதா நினைச்சு சுந்தர் வந்து ஒன்னு செஞ்சு பார்த்திருக்காரு. அதுக்குள்ள நிறைய சுவாரஸ்யமும் நிறைய நகைச்சுவையும் நம்ம சிரிக்கிறதுக்கான இடமும் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த அந்த குழந்தைகளோட அந்த இம்சைகளை பொறுத்து கொள்ற மனசு இருக்கு. எனக்கு அந்த கட்டுரையில வேல்யூபிளான விஷயமா அதான் நான் பாக்குறேன். அந்த பிள்ளைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பிள்ளைய போயிட்டு தூங்கி எந்திரிச்சு வந்தோம்னா வீட்டுக்கு போயிடலாமா சார், தூங்குற மாதிரி கொஞ்ச நேரம் நடிச்சுட்டு வந்து இவர்கிட்ட வந்து பேசுறாங்க. இங்க இவர் வகுப்புகளை செஞ்சு பாக்குற எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைங்க ஒரு நாடகம் பாக்குற மாதிரி பார்த்துட்டு அந்த குழந்தைகள் வந்து இந்த இந்த இவரோட குழந்தைகள் செஞ்சு பாக்குற விஷயத்தெல்லாம் அவங்களும் இவர்கிட்ட செஞ்சு காட்டுறது. இவரு பொறுங்கடான்னு பேசுற எல்லா இடங்களுக்குள்ளயும் அதை ஏற்கும் மனசுதான் தெரியுது. இந்த பால்வாடி குழந்தைகள் உலகத்தை சுந்தர் கொஞ்சம் ஒரு தனியா எடுத்து வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து விரிவா பேசப்படவே இல்லை. அந்த உலகம் தெரியவே தெரியாதா இருக்கும். இன்னைக்கு இருக்க பால்வாடி டீச்சர் யாரும் எழுந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவன் எப்படி பேச தொடங்குறான், 1வது வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அந்த அந்த நம்ம இப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு ஒரு வயசு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வயது முதிர்ச்சி ரொம்ப சரியா கரெக்டா அவன் 6 வயசுல வந்து அவன் ஆனாவனா படிச்சு 1 2 3 படிக்க ஆரம்பிக்கிற ஒரு இடத்துக்கு வர்றான். அந்த ஏஜ்ல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எனக்கே நான் ஒரு 1வது படிச்ச நினைவு வகுப்பு, அங்க இருந்த எங்க சத்தியமாமா டீச்சர், அங்க நடந்த சில சம்பவங்கள் நினைவுல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் எல்கேஜி யூகேஜி எல்லாம் பெருசா இல்லாது இல்லை. அதுக்கு முன்னாடி ஆன அந்த 2 3 4 5 வயசுல நான் என்ன பண்ண நினைவு இல்லை எனக்கு. அந்த அந்த உலகத்தை அம்மா பிள்ளைகிட்ட இருந்து பார்ப்போம். ஆனா ஒரு பால்வாடி டீச்சர் நிறைய குழந்தைகிட்ட இருந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மன உலகத்தவே வந்து சேகரிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பால்வாடி டீச்சருக்கு இதுல சுந்தருக்கு கிடைக்குது.
இதை வந்து நான் ஒரு ஒரு வாய்ப்பா சுந்தரத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். அந்த 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 குழந்தைகளோட உலகத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா அந்த வயது குழந்தைகளோட உலகத்தை எழுதணும். அதுல அந்த குழந்தைகளோட மொழி பத்தி எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் அதை பார்த்தேன். ஏன்னா நம்ம மழலை சொல்னு சொல்லிட்டு கவிதை ஆக்கிறோம் புறத்தையுமே. அந்த குழந்தைய வந்து வீட்டுல இருக்கிறது, அந்த பிள்ளை பேச தொடங்குறது, இப்படி ஒரு அப்பாவோட பார்வையில ஒரு ஒரு செல்லமா அவங்கள கொஞ்சுற, அதை ரசிக்கிற, இப்படியான ஒரு ஒரு கவித்துவமான விஷயமா வேணா தமிழ் இலக்கியம் பதிவு பண்ணிருக்க ஒழிய அந்த மொழி வளர்ச்சி குறித்த ஆய்வெல்லாம் ஒண்ணும் இல்லை. சுந்தர் செஞ்சுட்டு இருக்குது அவரையே அறியாம ஒரு ஆய்வு தான் செய்யறாரு. இது ரொம்ப சாதாரணமா கற்றுக்குள்ள வச்சுட்டாரு. அந்த குழந்தைய எப்படி பேசும், ஒவ்வொரு சொல்லையுமே எழுதி பக்கத்துல பிராக்கெட் போட்டு எழுதுறாரு. அது மொழி வளர தொடங்குற ஒரு பருவம் அது. அதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு காய்ச்சலே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கம்பத்துல போய் ஊசி போட்ட கதையெல்லாம் அதுல சொல்றாரு. அந்த ஜாலிக்குள்ளதான் இந்த ஆய்வு இருக்கு. இத 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 வந்து அவரு தொடர்ச்சியா பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 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 வகுப்பறை அனுபவத்தை புத்தகமாக்குறதுன்றது இன்னைக்கு இதே மாதிரியான சுந்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இருப்பாங்க. நிறைய நிறைய இப்போ எட்வின் சில சுந்தர்கள் வந்து உருவாவாங்கன்றாங்க, இருப்பாங்க. அல்லது இதை பார்த்துட்டு உருவாவாங்க. ஆனா அவங்கள யாரும் எழுதல. இது அவ்வளவு தேவையா இருக்கு. இப்படியான ஒரு எழுத்தோட நான் சிலேட்டு குச்சி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கான வரவேற்புல பெரும்பாலான நான் மதிக்கிற ஆளுமைகள் சொன்னது, இப்படியா நிறைய பேர் எழுதணும், அந்த எழுத்து சேகரிக்கப்படணும், அந்த அந்த உலகம் வாசிக்கப்படணும், இதை செய்கிற மனசு இருக்க ஒரு ஆசிரியர் செய்ய தொடங்கணும். மனுஷனா பிறந்த எல்லாருமே எல்லாருக்குள்ளயும் திருண்டு ஒரு நல்ல விஷயம் ஏதாவது செஞ்சு பார்க்கறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அதை ஈரக்காமிக்கணும் அவனுக்கு. அதை அப்படியான ஒரு ஒரு புத்தகமா ஆசிரியர்கள் எழுத தொடங்குறதுக்கு, அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தொடங்குறதுக்கான புத்தகமா இந்த மாணவர் மனசை நான் பாக்குறேன். இதுல சங்கடப்படலை அப்படின்னு சொல்லி இவருக்கு கட்டுற இதை வாசிக்க தொடங்கும் போது எனக்கு இது இது இந்த கட்டுரை என்ன பேச போகுதுன்றதெல்லாம் தெரியல. இவரோட பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு கிளீனிங் ஒர்க் சம்பந்தமான ஒரு கட்டுரை. நான் கூட இங்க மறுபடியும் வந்து அரசினுடைய அந்த இயலாமைய பேச போறாரு, அல்லது போதாமைய, அல்லது இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனையெல்லாம் பேச போறாரு அப்படின்னு நான் அதை வாசிக்க தொடங்கினேன். அதுக்குள்ள வேற ஒண்ணு தெரிஞ்சது என்னன்னா, அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு சுகாதாரத்துறை ஆய்வுன்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு ஆய்வு நடக்குது. அங்க கழிப்பறை வசதி எல்லாத்துக்கும் இது இது இருக்கு. ஆப்ல போடுறாங்களா இப்பதான் எல்லாமே இப்போ ஆபா சுருங்கி போயிடுச்சு. அப்படி போறோம், போட்டோ எடுத்து என்ட்ரி போட்டு அப்படி போகக்கூடிய அதிகாரிகள் பத்தின ஒரு அந்த சம்பவத்தை எழுதுன்னு அவர் கட்டுறது. அதை எழுதிட்டு போகும்போது அங்க ஒரு 2 பெண் ஊழியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வளாகத்தை கூட்டி சுத்தம் பண்ணி போறாங்க. எதுக்கு சுத்தம் பண்ண வர்றாங்க, அது ஒரு போட்டோ டாக்குமெண்டா மட்டும் அது போயிடுது அப்படின்ட்டு. அதுக்குள்ள சுந்தரம் ஒண்ணு சொல்லி பாக்குறாரு, இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் இருக்குன்னு போட்டுக்குங்க, ஆனா வந்து துப்புரவு தொழிலாளர் இல்லைங்க, அது அப்படியான ஆயாம தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாரு. அதை அவங்க அப்போதைக்கு குறிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்து டெப்டேஷன்ல ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. இப்படி டெப்டேஷன்ல போற ஸ்கூல் பத்தி எழுதியிருக்காரு. அங்க ரொம்ப கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த். அங்க ஒரு 7-8 பேர் படிக்கிற இடத்துல ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு டாய்லெட் அர்ஜென்ட் அதை பேசுறாரு சுந்தர். அதுல ரொம்ப சீரியஸான கட்டுரையா இல்லாம அந்த பொண்ணு ஆய்ப்பார் விஷயத்து கூட ரொம்ப ஜாலியா பண்ணாத எழுதி எழுதி பார்த்துருக்காரு. அதுல அந்த பொண்ணு வந்து எப்பயுமே வந்து புதுசா வந்திருக்க வாத்தியார்கிட்ட வந்து அவங்க கேட்க சங்கடப்படுவாங்க இல்லையா. அப்ப பக்கத்துல துணைக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லும், இவளுக்கு 2 பாத்ரூம் வருதுன்னு சொல்லும். அந்த பொண்ணு போறதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து என்ன ஆயிடுது, டாய்லெட் போயிடுது. போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு போயிட்டு என்ன பண்றான், அங்க 7-8 பேர் தான் இருக்காங்க. அங்க எச்எம்களுடைய ஓராசிரியர் பள்ளி, அந்த ஓராசிரியர் வரலன்னா இவர் தான் அங்க வாத்தியாரு. அங்க இப்ப நான் வாத்தியாரே இன்னொரு ஆள் போடலைன்னா அப்புறம் நான் ஆயமா அங்க போட போறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, சுந்தர் போயிட்டு பாக்குறாரு, அந்த பிள்ளைக்கு ரொம்ப இதாயிடுச்சு. அப்புறம் சுந்தரை வாஷ் பண்றாரு. அந்த குழந்தைக்கு வாஷ் பண்ணிட்டு போச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்ரூமையும் கிளீன் பண்ணிட்டு மீண்டும் வகுப்பறைக்கு வராரு. எப்பயுமே குழந்தைங்க வந்து அதை எப்படியா பார்க்கும், சிரிக்கிறாங்க. குழந்தைகள் போனா சிரிக்கிறாங்க. அப்புறம் உட்காந்துட்டு இவர் பேச வழக்கமா வகுப்பை தொடங்கிறாரு. அந்த அந்த கட்டுரை வந்து தன்னோட பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு துப்புரவு தொழிலாளர் தேவை அப்படின்ற விஷயத்த ஒரு பாதி பேசிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு இல்லாத அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்றத இடத்துல நானே ஈடு செஞ்சுட்டேன்றதையும் அவர் சொல்லிடுறாரு. அதை கூட அதை ஒரு ரொக்கா அவர் பதிவு பண்ணாத அதை முடிச்சுட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த கட்டுரை. அந்த குழந்தைகளோட அவர் பேசுறது,
ஆய் வர்றதை சொல்றது, அந்த பொண்ணு ஓடி போற விஷயத்துல கூட இவர் ஒரு பண்ணா ஒன்று எழுதி பார்க்குறாரு. கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் முன்னாடி போயிருந்தா கூட டாய்லெட் இருக்கு, அப்படியே சொல்லியிருக்குமான்னு தெரியல. டாய்லெட் போனது கழுவுனது முடிச்சுட்டு அந்த கட்டுரையில அந்த குழந்தைகள் சிரிச்சது அப்படின்னு எனக்கு அந்த இடத்துல வந்து நான் சங்கடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு. முடிக்கும்போது ஒரு வரி எழுதியிருக்காரு. எனக்கு அந்த 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 வரி இப்படி அடிக்கணும்னு தோணுச்சு. எனக்கு குழந்தை கூட சிரிக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த வரி அப்படிதான் கடைசியாகுது. அதை அடிச்சுட்டு வந்து இல்ல சுந்தர், உங்க மேல மரியாதை தான் எனக்கு வருது அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுச்சு. இது முடிக்கிற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். சுந்தர் கொஞ்ச நேரம் பேசினா நல்லா இருக்கும். தொடர்ந்து எழுதணும். சுந்தரோட மாணவர் மனசு நீங்க எல்லாரும் வாசிங்க. இது மாதிரியான எழுத்து முறைமை தொடர்ந்து வந்து உருவாகணும். சுந்தருக்கு வாழ்த்துக்கள். கள்ளக்குறிச்சி அறிவியல் இயக்கத்துக்கு எனது நன்றிகள். நன்றிகள் தோழர். சுந்தர் தோழருடைய எழுத்தை வந்து சுந்தர் தோழரே பேசுற மாதிரியான ஒரு மொழியாடல் உங்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த மொழியில தான் அவரும் பேசுவாரு. அதனால அவரே அவருடைய புத்தகத்தை வந்து விமர்சனம் கொடுத்த மாதிரியான ஒரு சிறப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அழகா இந்த லைவா பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. அது மேடைக்காக நம்ம பேசுற பேச்சை விட அப்படியே பேசுற பேச்சு அழகா இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நன்றி தோழர். தேனி சுந்தர் தோழர். வணக்கம். பேசுங்க தோழர், பேசுங்க. இந்த உரையை கேட்ட பிறகு வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு நபரை தான் வந்து இன்னைக்கு நாம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு, கருணாகரனுக்கு வந்திருக்கும். ஏன்னா இது எப்ப செய்யலாம் அப்படின்னோடனே இது இந்த புத்தகம் அறிமுகம் பண்ணலாம் அப்படின்னோடனே இந்த இதுல சொல்ற மாதிரி இந்த நாளே இனிய நாள், இந்த பொழுது இனிய பொழுது மாதிரி இப்பவே உடனே அப்படின்ற மாதிரிதான் இந்த நிகழ்ச்சி ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே எனக்கு அந்த புத்தகம் மாணவர் மனசு புத்தகம் எனக்கு வரல. முத்துகண்ணன் வந்து சென்னை வரல எனக்கும். அதுதான் கண்காட்சியில அவரு நேரடியா வாங்கி படிச்சுட்டாரு. டுஜக்குமே எனக்கு முன்னாடி முத்துக்கண்ணன் வாங்கி படிச்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். போன ஓங்கோட்டு டூனா நூலறிமுக நிகழ்ச்சியில சொல்லும் போதே நான் கருணாகரன்ட்ட சொன்னேன், அடுத்து மாணவர் மனசு புத்தகம் கொஞ்சம் வேற இதுவரைக்கும் இல்லாத மாதிரி வேற பாணியில இருக்கும், அது எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விதத்துல முத்துக்கண்ணு சொன்ன விதத்திலையும் அவர் வந்து இப்ப கிட்டத்தட்ட கல்வியில குழந்தைகள் உலகத்துல வாசிப்பு எழுத்து ரெண்டும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வேலையவே இப்ப அவரு முழுமையா எடுத்துக்கிட்டு பண்றதுனால குழந்தைகளுக்கான எழுத்து, குழந்தைகளுடைய எழுத்து, குழந்தைகளுடைய மனநிலை அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நபர், நம்மளையும் அறிந்த ஒரு நபர் அப்படின்ற போது அவருடைய அந்த உள்வாங்கக்கூடிய நூலை உள்வாங்கக்கூடிய கோணமும் சரி, புரிதலும் சரி, கிட்டத்தட்ட மிக சரியாக அவர் உள்வாங்கி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரிதான். நாம நினைச்சோம்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் என்ன செய்ய முடியும், இது போல பல புத்தகங்கள் அவ்வளவு ஒரே நாள்ல ஒரு புத்தகம் எழுத முடியும். அவ்வளவு அனுபவங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா அதை நாம வந்து அனுபவமாக அது ஒரு விஷயமாக நம்ம பார்க்கறது இல்லை அப்படின்றதுதான் ஆசிரியர்கள் வந்து பொதுவா அதை அப்படி உன்னிப்பா அதை பார்க்கறது இல்லை. இது போல சம்பவங்கள் எல்லா பள்ளியிலையும் நடந்திருக்கும், எல்லா ஆசிரியர்களுக்கும் நடந்திருக்கும் கண்டிப்பா. அத சரியா நம்ம கவனிக்கிறோமா, சரியா நம்ம அதை உள்வாங்கிறோமா அப்படின்றதுதான் இதுல விஷயம். பேராசிரியர் மாடசாமி வந்து 2013 ஒரு மெயில் அனுப்பின போது அவரு சொல்லியிருந்த விஷயம் இதுதான், ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து ஒரு டைரி எழுதணும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சோம்னா ஒண்ணுமே நடக்கலையே, எது முக்கியமானது அப்படின்னு கூட தோணலாம். ஆனா வந்து எழுத தொடங்கணும், எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது போல இது ஒரு பெரிய மெனக்கெடல் இல்லாம ஒரு 10 நாள் 15 நாள்ல எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் இது. அது ஒரு நூலா வந்து வந்திருக்கு. மிகச் சிறப்பாக வந்து முத்துக்கண்ணனும் ஒரு அனுபவ பகிர்வை
சொல்லியிருக்காரு. அதுவும் சுட சுட அப்படின்ற மாதிரி நூல் படித்த உடனே ஒரு பகிர்வுன்ற போது இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த அடிப்படையில ரொம்ப அழகா இருந்துச்சு. இது போல இது ஒரு இப்ப நிறைய ஆசிரியர்கள் இப்ப நிறைய பதிவுகள்லாம் முகநூல்ல பாக்குறோம். நிறைய எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கணும், எழுதணும். இது எல்லாம் வந்து நாம எழுதுறது வந்து கட்டுரை எழுதுறது, புத்தகம் போடுறது அப்படின்றதுக்காக இல்ல. குழந்தைகளை புரிந்து கொள்வதற்காக. குழந்தைகளுடைய மன உலகத்தை புரிந்து கொள்வது. அதுதான் அதுதான் கல்வியை நாம புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டேஜ். குழந்தைகளை புரிஞ்சுக்கிறாம நாம கல்வியை சரியான கோணத்துல வந்து ஆசிரியரா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், கல்விய ஒவ்வொருத்தருக்கும் கல்வினா என்ன, பள்ளிக்கூடம்னா என்ன, பாடம்னா என்ன அப்படின்ற பார்வை இருக்கு. இந்த பார்வையெல்லாம் வந்து ஒரு அபிஷியல் வியூ. அந்த குழந்தைகளை வந்து நம்ம பார்க்கும்போதுதான் இப்ப நம்ம வகுப்பறையெல்லாம் கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லாத வகுப்பறை தான். பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை தான் 3 தடவை தான் யூரின் போகணும்னா இவன் 30 தடவை போவேன். போயிட்டு வா, சார் நான் தூங்க போறேன்னா சரி தூங்கு, எழுத போறேன்னா எழுது. ஒரே நேரத்துல ஒரு பாடம் ஒரு ஒரு கணக்கு நடத்துறோம்னா கணக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒருத்தன் தமிழ் எழுதிக்கிட்டு இருப்பேன், ஒருத்தன் கணக்கு எழுதுவேன், ஒருத்தன் இங்கிலீஷ் எழுதிக்கிட்டு இருப்பேன். வகுப்பு ஒண்ணுதான். உனக்கு எது பிடிக்குதோ எழுது. ஒரு ஒரு திட்டமிடாத வகுப்பறை மாதிரி தான் கிட்டத்தட்ட போகும். ஆனா அந்த திட்டமிடாத வகுப்பறை தான் என்னை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயம் நான் ஏற்கனவே சில அதிகாரிகள்ட்டயே வந்து சவால் விட்டுருக்கேன். நீ எந்த வகுப்பையும் கூட்டு வா, என் வகுப்பையும் வச்சுக்கிருவோம், அதுக்கப்புறம் என்ன குறைன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்லாம் நேருக்கு நேரா சண்டை போட்டுருக்கு. அப்ப கடைசி ஒரு கட்டுரையெல்லாம் வந்து அப்ரோச் பத்தி ஒரு கட்டுரை இருக்கு. விசிட்டு வரும்போதே வந்து ஏதோ சாராயம் காய்ச்சறவனை பிடிக்க வர்ற மாதிரி தான் வர்றது. நான் சாராயம் காய்ச்சல, நீ என்னைய பிடிக்கவும் வரல, பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்க, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், பிள்ளைய படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு கட்டுரை இருக்காது. அப்போ விசிட்டு வரணும், இங்க ஏதோ சிஐடி இந்த இடி ரைடு வர்ற மாதிரி தான் வர்றேன். இது என்ன, இங்க யாரு இருக்கிறது, இங்க யாரு குழந்தைங்க இருக்காங்க பள்ளியில, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை இப்ப பாக்குறதுக்கு ஏன் நீ இவ்வளவு பதற்றத்தோட கண்ணோட வர்ற மாதிரி வரணும்? நல்ல முதல்ல குழந்தைகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆசிரியர், பெற்றோர், அதிகாரி எல்லாம் உருவாகணும். அப்பதான் குழந்தைகளுக்கான கல்வி முறை என்பது வரும். குழந்தைகளை மையப்படுத்தின ஒரு கல்வி முறை வரும். அப்படி அதுக்கான ஒரு சின்ன ஒரு நம்முடைய பங்களிப்பா ஒரு அனுபவ பகிர்வாதான் இந்த மாணவர் மனசு என்பது. இது போல இதை எழுதணும்னா நம்ம தொடர்ந்து எழுதலாம். நிறைய அவ்வளவு அனுபவங்கள் என்பது இருக்கு. அதனால மற்ற ஆசிரியர் நண்பர்கள் இப்ப நம்ம இதுலயே இணைஞ்சிருக்கக்கூடிய பல பேர் இப்ப எழுதக்கூடியவங்களா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் எழுதும்போது அந்தந்த பகுதி இது ஏரியா வைஸாவும் குறிப்பிட்ட பகுதியுடைய மாணவர்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய புரிதல் என்னவா இருக்கு, உணர்வு என்னவா இருக்குன்றது கூட மலைப்பள்ளிகள், சமவெளி பள்ளிகள், கடலோர பள்ளிகள், அப்படி எல்லா குழந்தையும் ஒண்ணு கிடையாது, எல்லா ஏரியாவும் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி அவனுக்கான பிரச்சனையும் புரிதலும் வேறுபடும். இதெல்லாம் வந்து நாம கொஞ்சம் அனுபவபூர்வமா உணர்ந்து எழுதணும். அது ஒரு கல்வியில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நம்முடைய ஒரு பங்களிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி. நன்றி தொடர். நீண்ட நாள் வந்து விடுப்பு கொடுத்தாச்சு நிகழ்வுக்கு. ஒரு நிகழ்வு தொடங்குற பொழுது ஒரு புத்தகம் தொடங்கலாம். ஆக்சுவலா வந்து சொசைட்டி ஆஃப் த ஸ்னோன்னு ஒரு படம், ரொம்ப மனித உணர்வுக்குள்ள ஒரு திருப்பி திருப்பி அந்த படத்துக்குள்ளார போயிட்டு நமக்குள்ளார ஒரு ஒரு உரையாடல் நடத்தணுன்ற மாதிரியான ஒரு படம் அது. இந்த நானும் செக்காவும் பேசிட்டு இருக்கிறப்ப இந்த படத்தை பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் தான் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா உடனே டக்குன்னு சகா முத்துக்கண்ணன் தொடர் பேச தயாராகிறாங்க. சரி, இது வந்து நீண்ட நாள் இடைவெளி விட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரு புத்தகத்தோட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் திரைப்படத்துக்கு போய்க்கலாம். அதனால தான் ரீப்ளேஸ் பண்ணுது. மீண்டும் தோழர்கள் கேட்கிற தோழர்களுக்கு தெரியும், ஒரு புத்தகத்தை நம்ம வந்து நீங்க ரிவ்யூ பண்ற புத்தகத்தையே நீங்க படிக்கலையே உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறப்ப, புத்தகத்தை ஆர்டர் போடுறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு புத்தகத்தோடைய அறிமுகன்றது வந்து அது உள்ளடக்கம் இதெல்லாம் இருக்குன்றத சொல்ற ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் நாங்க இந்த நிகழ்வை நடத்துறது. நாங்க எல்லாம் படிச்சுட்டு அதை ஒரு விமர்சன பூர்வமா பார்த்து அதுல வந்து உள்ளா இருக்கிற எல்லா இண்டி இருக்க எல்லா இடத்தையும் எடுத்து இதெல்லாம் குறை அப்படின்னு சொல்ற அந்த நோக்கம் மட்டுமே இல்லை. ஒரு புத்தகம் இருக்குது, அது பொது வெளியில பொது சமூகத்தால பார்க்கப்படணும்.
அதுல இருக்கிற பல்வேறு நல்ல விஷயங்களை நாங்க எடுத்து காட்டணும். அதை காட்டுறது மூலம் ஒரு தொடர் அதை படிச்சுட்டு அந்த உள்வாங்குதல்ல இன்னும் அவர் ஒரு படைப்பாளியா மாறலாம். இல்ல அவர் சமூகத்துல புரிதல ஒரு மேம்பாடு அடையலாம். இப்படித்தான் இந்த புத்தகம் ஆரம்பத்துல இருந்து அமைச்சிருக்கு. அதான் புத்தகம் அநேகமா தேனி சுந்தர் புத்தகத்துல நான் படிக்காம பார்த்த புத்தகம் இதான் முதல் புத்தகம். ஏன்னா மத்த எல்லா புத்தகம் நான் படிச்சிருவேன். படிச்சுட்டு அவர்கிட்ட அந்த உரையாடலை கண்டிப்பா ஒரு எழுத்து நடையாகவோ அல்லது பேசுற பேச்சு கொண்டு வந்துருவோம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, இந்த புத்தகத்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம், என்னோட பள்ளியில ஒரு மாணவர் கேட்டிருந்தான், இந்த மாணவர் மனசு பெட்டில ஏதாவது எழுதி போடலாமா சார்னு. ஏன்டா ஏதாவது எழுதி போடாண்டா அப்படின்னு சொன்னேன். என்னடா எழுதி போடலான்னு இருக்கிறேன் கேட்டா, சரிங்க சார் நான் எழுதி போடுறேன் சார். இல்ல எழுதி போடனா போடுறான்னு சொல்லிட்டு எழுதி போடுறான் அப்படின்னு கேட்டான். உண்மைதான். ஏன்னா அவன் யாரா எழுதி போடலன்றதுலாம் ரெண்டாவது விஷயம். அந்த எழுதி போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற விஷயத்த நான் சொல்லி எழுதி போட சொல்லிட்டேன் என்ன ஆயிருக்கு. அப்படி இல்ல, நீ எழுதி போறது நீனா எழுதி போடு, சார்ட்ட கேட்ட சார் தான் எழுதி போட சொல்ற போற அப்படின்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி அப்ப இந்த மாணவர் மனசுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அப்ப அது என்ன சந்தோஷத்தை அல்லது அவங்களுடைய மனசை புரிந்துகிட்டு உரையாட போதும். சரி, இது ஒரு சஸ்பென்ஸாவே பார்ப்பா, அதுல என்னன்னு இருக்குது நம்ம படிக்காமலே அதை மத்தவங்க கேட்கறவங்கள பார்த்துட்டு அந்த புத்தகத்துக்கு போகணும். இன்னைக்கு பசங்கள்ட்ட கேட்ட யாரா இருக்கலாம் மாணவர் மனசு புத்தகம் வேணும்னு கேட்டிருந்தான். ஒரு 20 பிள்ளைங்க கைத்து குடிச்சு, 20 பிள்ளைங்களுக்கு வேணுமாடா, சரி வாங்கிலாம்டா. அது ஒரு புத்தகம் ஒரு சார் எழுதிக்கிறாரு, அது உங்க மனசை பத்தி தான் எழுதிக்கிறாரு சாரு, அதனால அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு. ஸோ அப்படித்தான் இந்த ஒரு புத்தகத்தோடைய ஒரு உரையாடல்ன்றது நாம அந்த குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் நெருங்கி அவங்கள பத்தி தகவலை கேட்டுக்கிறது ஒரு வழியா இருந்துச்சுன்னா அதுதான் இந்த நிகழ்வு. விமர்சனம் நிறைய இருக்கு நம்ம புத்தகத்துல. இந்த விஷயத்த சொல்லணுமா அந்த விஷயத்த சொல்லணுமாலாம் நமக்கு ஒவ்வொருத்தரோட பார்வையில விமர்சனம் மாறுபடும். ஆனா ஒரு விஷயம் வந்திருக்குன்ற மூலம் தான் விமர்சனமே வருது. அந்த விஷயமே வரலன்னா அந்த விமர்சனமே வராது போயிடல. ஸோ அந்த அடி எடுத்து வச்சு பல்வேறு உரையாடல், ஆசிரியர் டைரி எழுதுறாங்க, ஆசிரியர் அன்றாட நடவடிக்கைகள் சார்ந்து மாணவர்களை சந்திக்கிறது சார்ந்து எழுதுறாங்க. ஆனா அது 2 பேரோட உரையாடல் மட்டும். அவன் என்ன ஃபீல் பண்ணான்றதை அந்த கொண்டு வர்றதுன்றது அது ரொம்ப கவனிக்கிற எழுத்தா இருக்குது. அத சகா முத்துக்கண்ணன் தொடர் பேசுற பொழுது இன்னும் நெருக்கமா இருந்துச்சு அந்த உரையாடல். அந்த ஒரு கனமான ஒரு அநேகமான அந்த கேமரா ஓபன் பண்ண சொன்னதுக்கு கொஞ்சம் பதட்டமா ஆயிட்டா இருப்பாரு. என்னடா திடீர் கேமரா ஓபன் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த உரையாடுறப்போ ஒரு அழகா இருக்குன்றதுக்காக கேட்கறது தான். ஆனா அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நிதானமா அந்த வார்த்தைகள்ல அந்த புத்தகத்தோடைய ஆழம் என்ன அப்படின்னு உணர்த்திட்டார். அது எந்த ஆழத்துக்கு போகுது. ஏன்னா ஒரு குழந்தை தன்னுடைய கழிப்பறை வேலையை கழிவு விஷயத்துக்கு கவனிக்காத போயிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன விதமான கோபம் கூட படலாம். ஆனா அது முக்கியம் இல்லை. அங்க அதை சுத்தம் செய்துட்டு அதை நான் பாரு செஞ்சுட்டேன்றதுக்கு சொல்றதுக்கு பதிலா அதுக்கு அடுத்து ஒரு நகைச்சுவை, இதுதான் வேணும். அது கடந்து போகிற விஷயம். எல்லாருக்கும் இயற்கை பாதை எப்படி வேணாலும் வரலாம். அது யாரோ ஒரு குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல பாய்ச்சிச்சுன்னா அதுக்காக நம்ம அதை ஒரு பெரிய குற்றமாக்காம அதை கடந்து போறது. ஒரு ஊழியன் தான் இருக்கிற தொழில் இப்படி இருக்குது, நான் சாப்பிட்ற சாப்பாடை பாக்குறப்ப அப்படி இருக்குன்னு சொல்றப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சகா முத்துக்கணத்தோட அந்த வார்த்தையை நான் எடுத்து நினைக்கிறேன். அது அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணுதுன்ற அந்த வார்த்தையில கொண்டு வந்திருந்தா இன்னும் இதா இருக்குன்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதை நான் படிக்கிறப்ப எனக்கு புரியும் அந்த இடத்த அது என்ன மாதிரி சேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நிறைய ஒரு முதல் புத்தகம் அந்த அதாவது புது புத்தகத்தை பலரிடம் போய் சேர்ந்திருக்கிற புத்தகமா இருக்கலாம். ஆனா நாங்க வாங்காத புத்தகமா இருந்தாலும் அது புத்தகத்தோட வாயிலாக வருகிற பொழுது நிறைய பேர்ட்டு கொண்டு போகணுன்ற உத்வேகத்தை கொடுத்துக்கிறேன். அந்த வேலை அவருடைய பேச்சுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். சாரோட புத்தகத்தை பத்தி நம்ம நிகழ்வுல பார்த்ததுதான். இப்பதான் புத்தக கண்காட்சியில மொத்தமா வாங்கிட்டு வந்தேன். நிகழ்வு நடக்கும் போதே படிச்சேன். முத்துக்கண்ணன் சார் அப்படியே மெதுவா ஆரம்பிச்சு ரொம்ப ஆழமா போயிட்டாரு. அவருக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தெரியும் அவரோட கடைசி வரியில இருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த அதிகாரி கிட்ட பேசியிருப்பாருல்ல, அதிகாரி சொல்லியிருப்பாரு, உங்களை மாதிரி நான் பேச முடியாது, என்ன மாதிரி நீங்க பேச முடியாதுன்னு. ஆனா இதுல இருக்கிற டீச்சர்ஸ் நிறைய பேர் உங்க அப்ரோச்லயே தான் நம்ம இருப்போம். ஆனா அதை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க, அவ்வளவுதான். போன முறையும் நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்களாம் எழுத ஆரம்பிக்கணும், பதிவு பண்ண ஆரம்பிக்கணும். அதை செய்யறது இல்லை நிறைய பேர். நிறைய உங்களோடது எப்போ படிச்சாலும் சரி, பதிவுகள் படிச்சாலும் இதுக்கு முன்ன இருந்த புத்தகத்தை படிச்சாலும் அப்படியே நம்மளும் ஒரு நிகழ்வுக்கு போயிடும். நம்ம கிளாஸ்ல என்ன நடந்துச்சு, நம்ம வகுப்புல இந்த குழந்தை இப்படி சொன்னாலே அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த உணவு பரோட்டா வாங்கி கொடுத்தேன் நீங்களும் தயங்கின மாதிரிதான். ஏன்னா சிக்கன் பிரியாணி போடலான்னா ஐயோ பேரண்ட்ஸ் எல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு எதுனா உடம்பு சரியில்லைன்னா நம்மள பயமுறுத்துவாங்க கூட இருக்கிறவங்க. கருணாகரன் சார் அப்போ இப்போ 20 புக்குக்கு ஆர்டர் போடுறாருன்னா அவங்க பசங்க கண்டிப்பா கிளாஸ்ல கேட்க போறாங்க, அதுக்கும் தயாரா இருங்க. நான் இதை படிக்கும் புத்தகத்தை
நீங்க வந்து சொல்லுங்கடான்னு சொல்றப்ப ஜெனரலா பேசிக்கிறப்ப 20 மாணவர் மனசுல ஒரு புக் வந்துருக்கிட்டாங்க. எங்கெல்லாம் வேணும் சார் கை தூக்கிட்டான். தூக்குனதுக்கு அப்புறம் வாங்கி தரல தப்பா போயிடும். கேட்டல நீ வாங்கி தரலன்னு அர்த்தம். அதெல்லாம் வாங்கி தந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லியாச்சு. படிச்சுட்டு உங்களுக்கு பிரியாணி கேட்க போறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. அது மாதிரி. ஆனா ஒன்னொன்னும் எனக்கு அந்த அம்மு, பால்வாடி அம்மு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோலாம் நான் புத்திசாலி இல்ல, இருந்தாலும் அந்த அம்மு என்ன அழகா கதை சொல்லுச்சு. அந்த மாதிரி அம்முக்கெல்லாம் கூட பாக்குறோம். ஏன்னா நானும் வந்து இதே போலதான் பால்வாடிக்கு கட்டடம் இல்லாததுனால ஒரு 6 வருஷம் ஒரு குறைந்த மாணவர்கள் இருக்கிற பள்ளியில வேலை செஞ்சேன். எப்படியாவது நம்ம கிட்ட 1வது வந்துட மாட்டாங்களான்னு 2 வருஷம் வச்சுட்டு இருப்பேன். 3 4 அந்த 2 வருஷமும் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா 1வது எடுத்துன்னு போயிட்டு கான்வென்ட்ல சேர்த்துருவாங்க, யூகேஜி அட்மிஷன் போட்டுருவாங்க. அங்க போயிட்டு ஒரு வயசு கம்மியா அந்த மாதிரி எழுத்துக்களும் ரைம்ஸும் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அடுத்த கடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா அந்த குழந்தைங்களோட இருந்த சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு மிச்சம். அந்த அனுபவமும் ரொம்ப நல்லா இருந்தது பால்வாடி குழந்தைங்களோட. ஆனா என்னன்னா பெண் ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு நான் பார்க்கல. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு தேவையான, ஏன்னா அந்த 2 பாத்ரூம் போயிட்டா அது கழுவுனா இப்ப கூட பெரிய பிள்ளைங்களை விட்டுதான் நம்ம அதை செய்யறதுக்கு ஒரு தயக்கம் வரும். அங்க யாரும் இல்லை, 8 மாணவர்கள் இருந்தாங்க. அந்த ரொம்ப கிரேட் சார். அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரு பெருமிதமா தான் இருந்தது. நிறைய ஆசிரியர்கள் இப்படிதான் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கிறாங்களோ, நம்ம வேவ்லென்த்ல இப்படி இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு முறையும் பூரிப்பாவே இருந்தது. நிறைய அனுபவங்கள் அப்படி சொல்லலாம். அந்த அம்மு வந்து ரொம்ப மறக்கவே முடியாது. காமராஜர் தாத்தா எங்க வீட்டுல எது சாப்பிட்டாருன்றத மறக்கவே முடியாது. நாளைக்கு போனோன்னா பசங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த டும்டும் கட்டுரையை வந்து படிச்சா கூட அந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்க மாட்டேன். அவரு முத்துக்கண்ணன் சொன்னது வந்து அதுல இருந்து எப்படி ஒரு செயல்பாடா மாறுச்சு, ஒரு பாடம் வந்து எப்படி ஒரு செயல்பாடா மாறுச்சு, அது எப்படி குழந்தைங்க கிட்ட ரீச் ஆச்சுன்றத அவ்வளவு அழகா சொன்னார். அவர் சொல்லும் போதே தான் அந்த கட்டுரையை படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அது மாதிரி நானே வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பேன் ஒரு கட்டுரையை பற்றியும். அவ்வளவு விஷயம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க சார். பதிவா போட்டுருங்க, வா பேஸ்புக்ல பதிவா போடுங்க. கண்டிப்பாக. நன்றி தோட, நன்றிகள். முத்துக்கண்ணன் மாணவர் மனசு பத்தி அதை பத்தி ரொம்ப பேசல, ரொம்ப சிறப்பா இருந்தது. கட்டுரையெல்லாம் படிக்கணும் போல தோணுது. அடுத்து இப்போ புத்தகத்துக்கெல்லாம் வரும்போது அந்த புத்தகத்தெல்லாம் வாங்குவேன் நான். ரொம்ப சிறப்பா இருந்து. தேனி சுந்தரம் அதை பத்தி சொன்னாரு. அது மெயினா வந்து ஆசிரியர்கள்லாம் அவங்கள இதான் வந்து அனுபவங்கள்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பேசுறது ரொம்ப சிறப்பு. இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன். எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் அவங்க எழுதணும். இந்த மாணவர் மனசு அதே மாதிரி இது அந்த இதுல வந்து பள்ளிக்கூட அரசு பள்ளிகள்லாம் போகும்போது மாணவர் மனசு பெட்டியிலே இருக்கும். அதை பத்தி நான் என்ன கேள்வி கேட்டதில்லை. அது என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து ஆசிரியர்கள்ட்ட கேட்கணும், மாணவர்கள்ட்டையும் கேட்கணும். இனிமேல அடுத்த உரையாடல் போகும்போதெல்லாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி தோழர், நன்றி நன்றி. வணக்கம் தோழர், கேக்குதுங்களா? கேட்க தோழர், பேசுங்க. ஓகே. நான் லேட்டா தான் இணைஞ்சேன். வகுப்பு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டா தான் இணைஞ்சேன். அந்த ஒரு 3 தலைப்புகள்ல இருந்து தோழர் முத்துக்கண்ணன் பேசுறத உள்வாங்கினேன். ஏன்னா முழுமையா இருந்திருக்கலாம், வகுப்பு இருந்ததுனால இருக்க முடியல. ஸோ இருந்தாலும் அந்த சொன்ன அந்த அவருடைய ஏன்னா நம்ம தேனி சுந்தர் சாரை வந்து நான் ஆரம்பத்துல இருந்து அவருடைய ஏன்னா இந்த புத்தகங்கள் நான் இன்னும் படிக்கல. ஸோ இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள், அவருடைய பேசுகள், ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சுய விமர்சனமாகவும் ஒவ்வொரு இடங்கள்ல வந்து பதிவு பண்ணுவது உண்டு. ஸோ அந்த அடிப்படையிலேயே தான் இந்த விஷயங்களையும் வந்து அவர் வந்து இந்த புத்தகத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய அனுபவங்கள்ல இருந்து, அவருடைய வகுப்பறை சூழல்ல இருந்து அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில இந்த புத்தகத்தை நான் முழுமையா படிச்சுட்டு இன்னமும் வந்து ஒரு முழுமையான ஒரு கருத்தை நான் தெரிவிக்கிறேன். ஸோ இருந்தாலும் தேனி சுந்தர் சார் தொடர்ந்து இது போன்ற மாணவர்கள், ஆசிரியர் தொடர்ந்து கல்வி சார்ந்த நூல்களை எழுதணும். அதை தொடர்ந்து நம்மளும் இங்க அனைவருக்கும் நம்ம அது போன்ற நூட்களை கொண்டுட்டு போகணும் அப்படின்றத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். தோழர் முத்துக்கண்ணனுக்கும் அதே போல தேனி சுந்தர் சார் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். மிக சிறப்பான நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது.
பெரும்பாலும் இப்ப இருக்கிற அரசியல் சமூக பொருளாதார டென்ஷன்ல இத கட்டாயம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று தான் வந்தேன். இந்த நேரம் தொலைக்காட்சி விவாதங்கள்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிற போது இந்த அருமையான இந்த நூல் அறிமுகம் ஒரு மனசை ரொம்ப லேசாக்கிருச்சு. இல்லைன்னா ஒரே டென்ஷன்ல உட்காந்து நம்மளே திருப்பி பதில் சொல்ற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்போம். மிக அருமையான நூல் அறிமுகம் முத்துக்கண்ணன், நண்பர் முத்துக்கண்ணன் செய்தது. தேனியினுடைய சுந்தரருடைய இந்த எழுத்துக்கள் வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். சில கட்டுரைகளை நான் படித்த ஞாபகம் வருகிறது. அப்பொழுதே அதற்கு சில பின்னூட்டங்கள்லாம் அவருக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் புஸ்தகம் கைக்கு சேரல. உண்மையிலே சொல்லணும்னா இப்போ ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடந்து கொண்டிருப்பதில் அந்த இயக்கத்துல நம்முடைய தேனி சுந்தர், முத்துக்கண்ணன், முத்துக்குமாரி போன்றவங்க எல்லாம் இணைந்திருப்பது மிக மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா துவக்க காலங்களில் இந்த திராவிட இயக்கம் வளரும் பொழுது அந்த திராவிட இயக்கத்தை பற்றிய நூல்கள், பிரச்சாரங்கள், அதன் மூலமா தான் அந்த வாசிக்கின்ற பழக்கம் என்பது அதிகரித்தது. இப்போ அதை வாசிக்கின்ற ஒரு கட்டாயம் இந்த இயக்கத்தில் இவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே பாராட்டுக்குரியது. நீண்ட நாள்களுக்கு பிறகு இப்ப இந்த பகல் கனவு என்ற கிஜுபா பகேகானுடைய நூலுக்கு பின்னாடி நம்ம ஆசிரியர்கள் எழுத ஆரம்பித்து ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. இதை அவரை ஏற்கனவே கூப்பிட்ட மாதிரி நிறைய பேர் எழுத வேண்டும். தேனி சுந்தரனுடைய முயற்சி பாராட்டுக்குரியது. அவர் தொடர்ந்து எழுத வேண்டும். நூலை வாங்கி வாசித்துட்டு அவருக்கு நான் பின்னாடி தெரிவிக்கிறேன். இன்னைக்கு கூட ஆர்டர் போடுறதுக்கு பார்த்தேன், புஸ்தகம் 70 ரூபா, போஸ்டேஜ் 50 ரூபான்னு இருந்தது, 120 ரூபாய்க்கு இருந்தது. சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்தேன். அவருடைய பழைய நூல்களையுமே வாசித்திருக்கிறேன். நல்ல முயற்சி. பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம், ஆசிரியர் பட்டாளம். தேனி சுந்தர், அந்த மாதிரி கருணாகரன், முத்துக்கண்ணன், முத்துக்குமாரி போன்ற நிறைய எழுத்தாளர்கள், நம்ம பேராசிரியர் மாடசாமி வழியில வர்றது உண்மையிலே பாராட்டுக்குரியது. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் மாடசாமி போன்றவர்கள் தான் எழுதி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அவர் வழியில நிறைய அறிவியல் இயக்க எழுத்தாளர் வந்திருப்பது பாராட்டுக்குரியது. ரொம்ப படித்திருக்கிறேன் அவருடைய இந்த இதெல்லாம் படித்திருக்கிறேன். எல்லாருமே நீங்க முத்துக்கண்ணன் அவர்கள் மிக எளிமையாக, இயல்பாக, சுவையாக அவர் இயல்பாக செய்திருக்கிறது இந்த நூலுக்கு கிடைத்த வெற்றி என்று நினைக்கிறேன். தொடர்ந்து எழுதுங்கள் நண்பர்களே. பாராட்டுக்கள். நன்றி. நன்றி நன்றி. நீங்க சொன்னது மூலம் இன்னும் அதற்கான ஒரு செழுமை அதிகமா இருக்கு தொடர். நன்றி நன்றி. ஆமா, உண்மையே நேற்று கூட 243 ஜிஓ கண்டிச்சு ஒரு கூட்டத்தை நடத்தணும், அதுக்கான உண்ணாவிரத்தை தயார் பண்ணணும், ஒவ்வொரு வட்டாரத்துல இருந்து 50 பேரை கூட்டணும், இப்படிலாம் பெருசா காரசாரமா பேசிக்கிறப்ப யாரும் வரமாட்டாங்களே, என்ன பண்றது, வரதான் மாட்டாங்க, என்ன பண்றது பேசிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு 22ஆம் தேதி என்னமோ இந்த உலகமே அப்படியே ஜம்பித்திருச்சு, அப்படியே இதுக்கப்புறம் இயங்காதுன்ற அளவுக்கு மனப்போக்கு போயிடுச்சு. இருந்தாலும் வாழ்க்கை வாழ்ந்துதானே ஆகணும், பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அது இன்னைக்கு இந்த புத்தகத்தை எடுக்கிற பொழுது அதெல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம்ல, இதுதான் சிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்ற அந்த இடத்த தேனி சுந்தர் வழங்குறதுக்கு மீண்டும் நன்றிகள். சிரிக்காம அப்படி இறுக்கமா இருந்த ஒரு மனசை நெகிழ்ச்சியா மாத்திருக்கீங்க, அதுக்கு நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம் தோழர். உங்களுடைய ஒரு நிமிடம் ஒரு புத்தகம் வரல, நான் கேட்கலன்ற தகவலை நீங்க சொல்லிடலாம், ஆனா நீங்க தயாரா வச்சிருக்கீங்க. நான் மரி என்ற அந்த புத்தகம் பத்தி சொல்லணும்னு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் தோழர். கண்டிப்பா நான் நாளை பண்ணிடலாம், நாளைக்கு நிகழ்வு இருக்கு. சரிங்க சரிங்க, கண்டிப்பாங்க. டைம் ஆயிடுச்சு. இது புத்தகம் ரொம்ப அருமையா இருந்தது. மாணவர் மனசு பெட்டி. நானும் தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. குழந்தை மொழியை புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும்தான் அந்த என்ன சொல்றது சந்தோஷமா இருக்க முடியும், உங்களை மாதிரி இளமையா இருக்க முடியும். ஆசிரியர்கள் வரம் வாங்கினவர்கள் தான். அது யாருக்கு அப்படின்னா அந்த குழந்தை மொழியை புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும்தான். நானும் கொஞ்சம் ஆரம்பத்துல எல்லாம் பிள்ளைங்க கிட்ட அவ்வளோ ஒரு கண்ட்ரோலா கட்டுப்பட்டியா இருந்தப்பெல்லாம் குழந்தைங்க ஒரு ஃப்ரீயாவே இல்லாம ஒரு இறுக்கமா இருந்ததை பார்த்தேன். உண்மையிலேயே நான் இந்த
உங்களோட அந்த டுஜக் டுஜக் அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் பத்தி பகிர்ந்துக்கிறத கேட்ட பிறகு நான் தெளிவாகி இந்த பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கம் ஆக ஆரம்பிச்சப்ப இப்போ ஃப்ரீயா இருக்குதுங்க அந்த பிள்ளைங்க. தினமும் கேள்வி கேட்கணும் நீங்க அப்படின்னு சொன்னதுமே அத்தனை கேள்விகளை கேட்குறாங்க. கண்டிப்பா எழுதணும்னு தான் தோணுது. ஆனாலும் அந்த பாடம் நடத்துறதுல மத்த எழுதுற எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுல நான் மறந்தே போயிடுறேன். கண்டிப்பா இன்னைக்கு முடிவெடுத்திருக்கிறேங்க. இன்னைக்கு இதுக்கப்புறம் நான் அந்த குழந்தை சொல்றத நினைச்சு சிரிக்கிறேனோ அதை அப்படியே எழுதி வைக்கணும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது தோழர். முத்துக்கண்ணன் தோழர் வந்து ரொம்ப நல்லா எடுத்துட்டு போனார். அப்படி ஒரு ஃப்ரீயா நம்மளோட பேசுற மாதிரி. அனைவருக்கும் நன்றி தோழர். நன்றி நன்றி. அவ்வளவுதான். ஒரு மகிழ்ச்சியான, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. தொடர்ந்து எழுதுவது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம், 2004-05 இருந்து எழுதுறோம்னா அப்போ இருந்தே வந்து கிட்டத்தட்ட நம்மை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வரக்கூடியவர் PR அவர்கள், இந்திய ஆசிரியர் சொன்னா பேராசிரியர் ராஜ் அவர்கள், தொடர்ந்து மூத்த தலைவர்களுடைய பேராசிரியர் மாடசாமி, இவங்களுடைய நான் வயசுல ரொம்ப அவங்களோட பல மடங்கு கம்மினாலும் கூட எனக்கு நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு சொன்னா இப்படியான ஆட்களோட தான் நெருக்கமா இருக்கு. பேராசிரியர் மோகன், பேராசிரியர் PR, பேராசிரியர் மாடசாமி, பேராசிரியர் ராஜு போன்ற பலருடைய உற்சாகமான வார்த்தைகளும் தொடர்ச்சியான ஊக்கப்படுத்துவதும் தான் வந்து நம்மள ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வேலையை செய்வதற்கான வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த தலைவர்களுடைய மூத்த முன்னோடிகளுடைய பங்களிப்பு என்பது மறைமுகமா இருக்கு அப்படின்றதுதான். இந்த நூல்கள், இந்த நிகழ்வு பல ஆசிரியர்களையும் எழுதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வகுப்பறை அனுபவங்களை பொதுவெளிக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைவனி. அதுவே இந்த நூலின் வெற்றி. இந்த நிகழ்ச்சியை உடனடியாக ஏற்பாடு செய்த கருணாகரன், கள்ளக்குறிச்சி மாவட்ட அறிவியல் இயக்க நண்பர்கள், பங்கேற்ற நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை. நன்றி. நன்றி தொடர். தேனி ஜெகன் தொடர் பண்ணிக்கிறீங்க தொடர். கேக்குங்களா? சொல்லு. கேக்கு சொல்லுங்க. வணக்கம். தேனியில ஜெகநாதன். இப்ப நீங்க சொன்னீங்களா இல்லையா, ஒரு மணி நேரம் நல்லா சந்தோஷமா இருந்தோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்களா இல்லைங்களா? மாணவர் மனசு இந்த முத்துக்கண்ணன் பேச வச்சு எல்லாம் சொன்னீங்க, சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்த மாணவர் மனசுன்னு சொன்னோடனே நம்ம ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் ஒரு பெட்டி வச்சிருக்காங்க மாணவர் மனசுன்னு. இது ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில பார்த்தா ஒவ்வொரு ஆசிரியருக்கும், அதாவது பார்த்தோன்னே பசங்க என்ன இப்போ உள்ள மாணவர்கள மத்தியில மனநிலை எப்படி இருக்குன்றது கொரோனாக்கு பிறகு எல்லா பேருமே அறிஞ்சதுதான். என்ன எழுதி போடுறாங்களா, எதை பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட எங்க ஸ்கூல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. ஒரு பிளாக் சைடு ஃபுல்லா இருக்கிற கரண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாக்ஸவே கலட்டி, ஸ்க்ரூவை கலட்டி அதை கட் பண்ணி எதுவுமே தெரியாத மாதிரி கட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு உள்ள மாணவர்கள் மனசு எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். இது நெகட்டிவா பார்த்தா, பசங்க பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவ் சைடை பார்த்தா அப்படி இருக்கிற சூழ்நிலையில மாணவர் மனசுன்னு சொன்னோடனே ஒரு சாரி என்னென்ன இருக்க போதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் முத்துக்கண்ணன் பேசுற பொழுது நான் இடையில தான் வந்தேன். பேசுறப்ப பாக்குற பொழுது அவரு அதாவது 5ஆம் வகுப்பு மாணவருடைய உள்ள அந்த பள்ளியினுடைய சூழலை வந்து அப்படியே கண் முன்னாடி நிறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்க்கல. நாங்க இருந்த அனுபவத்துக்காக அதாவது சின்ன வயசுல நாங்க எப்படி இருந்தோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அதே போல முகநூல்ல சில இது போட்டிருந்தாரு. ரொம்ப ஒரு அதாவது ஒரு இந்த அப்பா அழுக்கு வேட்டியோட வராருங்களே அந்த கட்டுரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு ஒரு டச்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் எப்பயுமே நிறைய தொகுப்புலாம் எழுதி அவர் போடுவாரு இதெல்லாம். அந்த டயத்துல நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஆனா பட் அந்த கதையை அந்த இன்சிடென்ட் படிச்ச பிறகு எனக்கு வந்து ஏதாவது சொல்லணுமோன்னு தோணிட்டே இருந்துச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். சாருக்கு நான் டைப் பண்ணி ரிப்ளை பண்ணி அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் என்னுடைய கருத்துக்களாகவும் சொல்லியிருந்தேன். அதுக்கு சார் ரிப்ளை பண்ணல. அது என்னன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த பூமர பெண்ல வந்து மாடசாமி சார் எழுதுற பொழுது
அன்றைய சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்க சிந்தனை பண்ணுங்கன்னு ஒரு கேள்வியோட வச்சிருப்பாங்க. இந்த கட்டுரை தொகுப்பு வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி தொகுப்போட இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னும் புத்தகம் பார்க்காதனால எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த தொழிலாளிக்கு அந்த அதாவது அந்த சீவேஜ் வந்து அவருக்கு வந்து என்ன அவருக்கு சொல்யூஷன் என்ன, அந்த இதுக்கு என்ன மாற்று என்ன, அவரு நான் பாக்குறது கூட எனக்கு அதான் தேச தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ற இடத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ சமூக மக்கள் இருக்காங்க, போய் அதை வந்து ஏன் கிளீன் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் அதை சரியா பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற சில கருத்துக்கள்லாம் அதுல சொல்லியிருந்தேன். பட் அவரு கதை அந்த இதை வந்து எப்படி முடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. புத்தகத்தை பார்த்தா எனக்கு அது தெரியும். ஸோ எனிவே வந்து இப்பதான் இதுல வாட்ஸ்அப்ல போட்டே இருந்தாரு கலந்துக்குங்கன்னு. அதனால இடையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், அப்ப கலந்துக்கிட்டேன். எனவே சுந்தர் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி தோட பதில் தருவார். இப்ப தோழர்களே, ஒரு புத்தக நிகழ்வுல எல்லா தகவலையும் உள்ளடக்கி நம்ம கொடுக்கணும் நம்ம முயற்சி பண்றோம். அது நம்மளுடைய உரையாடல்கள், நம்முடைய காலந்தோறும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையை சந்திச்சு அதன் மூலம் உருவாகிற வியப்பான விஷயங்கள், இதெல்லாம் மாறுபட்டே இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் குழந்தைகள் உலகத்தை வந்து ஆட்டி படைக்கிறது நாம தான், பெரியவங்க தான். அந்த உலகத்தை வந்து நாம அழகா வச்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணாலும் நாம தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கான உரிமைகளை நாம அந்த அளவுக்கு கொடுத்து வைக்கல. எங்கேயோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வீடு குழந்தைகளுக்கான வீடா இருக்குதான்னு கேட்டா இல்ல பெரியவங்களுக்கான வீடா இருக்குது. ஆனா குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கு, அது எங்கேயா கிரிக்கிடுச்சுன்னா உடனே நம்ம அடிச்சு பெரியவங்களுக்கான வீடா மாத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா குழந்தைங்க வளர்ற போது அது வீட்டை அது குழந்தைகள் வீடா தானே பார்க்கும். அது வளர வளரதானே பெரியத்தனமா அது முயற்சி பண்ணா. ஆனா நம்ம சின்ன குழந்தைய நம்ம என்ன சொல்லி கொடுப்போம், நீ பெரியத்தனமா இருந்து வளர்த்து கொடுப்போம். வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரியத்தனமா இருந்தா நீ ஏன் இன்னும் பெரியத்தனமா இருக்கிறேன்னு கேட்போம். ரெண்டு முரண்பாடு நம்மள்ட்டே இருக்கு. அப்படித்தான் பள்ளிகள்ல நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள். அது அந்தந்த பள்ளி சார்ந்த அந்த பிரச்சனை உரையாடுற ஆசிரியர்கிட்ட இருந்து வேறுபடுற வார்த்தைகள் வேறுபடலாம். ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம பார்க்குற அரசு பள்ளிகளுடைய உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை பார்க்குற பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது. நாமளே நேரடியாக சந்திக்கிறோம். இப்ப அந்த ஆசிரியர் மேல நம்ம வந்து இல்ல நீங்க இப்படி பண்ணி அது சரியா இருக்கும், இல்ல நாங்க இப்படி பண்ணணும்னு சொல்றோம். அந்த உரையாடல் நடத்துறதுக்கு போல இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நாம தான் தேடியாகும். இது பேசினா சரியாகும், அவ்வளவுதான். இப்ப வந்து நீங்க இப்ப இப்படி பண்ணணும், நாங்க இப்படி பண்ணணுன்ற உரையாடல் இங்கிருந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 8 வகுப்பு எடுக்கிற ஆசிரியராக இருக்கிற நானும் அல்லது மற்ற ஆசிரியர் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க சின்ன பிள்ளைங்க, நீங்க என்ன சொன்னா கேட்டு போடும், நாங்க சொன்னா கேட்குமான்ற அந்த இடத்த வரும். ஆனா நாம தான் பண்ணியாகும். நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை நாம தான் தீர்த்தவணும், வேற வழி இல்லை அப்படின்ற அந்த இடத்துல இருந்து நம்ம இயங்க ஆரம்பிச்சா கண்டிப்பா ஏதோ ஒரு விடை கிடைக்கும். அவ்வளவு கடினமான வேலைகளை செய்கிற அந்த மாணவர்கிட்ட என்னதான் இருக்குதுன்றத அந்த உரையாடல் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல ஏதோ ஒன்று தடை, அது என்ன தடையா இருக்கலாம், அது மனத்தடையா இருக்கலாம், அல்லது சுற்றுச்சூழல் தடையா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல கூடி பேசினா அது சரியாகிடுன்றதுதான் தொடர்ச்சியா குழந்தைகளுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டு பேசுற எல்லாரும் வைக்கிறது கண்டிப்பா தேனி சுந்தரத்தோட அதுதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற விஷயமா இருக்கும். ஏன்னா கொரோனா காலத்திலேயே எப்படியாவது பசங்கள்ட்ட பேசணும்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்ம வந்து அவ்வளவு கடுமையா இங்கிருந்து நம்ம வீடுகள்ல இருந்து விமர்சனம் பண்ணோம். கொரோனா காலத்துல போய் என்ன பேசுறது, ஒத்துக்கிச்சுன்னு என்ன வருதுன்னு. ஆனா அதோட இடைவெளி பாருங்க. ஒருவேளை கொஞ்சம் பாதுகாப்பு முன்னேற்பாடு இப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஒருவேளை அந்த பள்ளிகளை வந்து நாம சரி பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை பண்ணியிருந்தா ஒருவேளை இன்னைக்கு அந்த மாணவர்கள் மீட்டு எடுத்துக்க முடியுமா தெரியல. ஏன்னா கடந்த காலத்துல போய் நம்ம எதுவும் எந்த நியாயங்களுக்கும் தண்டனை கொடுக்க முடியாது, எந்த அநியாயத்துக்கு நம்ம நியாயம் சொல்ற முடியாதுன்னு சொல்ற மாதிரி முடியாது. ஆனா இன்னைக்கு அதோட விளைவுகளை பார்க்கறோம். பாடத்தின் மேல அக்கறையின்மை அதெல்லாம் இருக்குதுதான். ஆனா அதை தாண்டி நம்மிடையே அந்த பிரச்சனை வந்துடும், நம்மிடையே கூட அந்த பிரச்சனை வந்துடும். ஏன்னா எல்லாருமே பேசுறப்ப சொல்லுவோம் 40 வயசு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இன்னும் 45 வயசான மாதிரி ஃபீல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் பசங்களுக்குள்ள பேசிக்கிறப்ப, டீச்சர்ஸா இருக்கிற நாங்களே. ஏன்னா எல்லாருக்கும் அப்படியான ஒரு ஏதோ ஒரு 4-3 வருடங்கள் வந்து நமக்கு அந்த ஒரு துயரம் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. ஸோ குழந்தைகள்கிட்ட பேச வேண்டியதா இருக்குது. பிரச்சனை இருக்குதான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒவ்வொரு பார்வையிலையும் பாக்குறப்ப ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமா அணுக வேண்டிய சூழல் இருக்கலாம், அணுகலாம், எல்லாம் இருக்கும். கண்டிப்பா ஆசிரியர்களுக்கான மாணவர்களுக்கு பிரச்சனை, மாணவர் மூலம் ஆசிரியர்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான சூழல் கூட இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் இங்க வந்து நாம தான் இந்த சமூகம் வந்து பெரியவர்களுக்கான சமூகம், குழந்தைகளுக்கான சமூகம் மாறாத பொழுது குழந்தைகளுக்கு நாம தான் பேசணும். அந்த வேளை மாணவர் மனசுன்ற அந்த பெட்டியாகட்டும், அந்த இந்த புத்தகமாகட்டும், இரண்டு பேச அது எதுவும் வெளியே சொல்லாத விஷயத்த பேச போகுது. அதை காது கொடுத்து கேட்க நம்ம தயாராக இருக்கிற பட்சத்துல அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்த உள்வாங்கிட்டு போகும். அது சொல்ற விஷயம் நல்லா இருக்குதோ இல்லையோ, நாம சொல்றதை கேட்கிற இடமா கூட இருக்கும். எங்க பள்ளியில பேசிட்டு இருக்கிற வார்த்தையில நீங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க சார், என்கிட்ட கொஞ்சம் பசங்க ஃப்ரீயா பேசுவாங்க. இல்லைங்க மேடம், நீங்க அந்த ஃப்ரீயா இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு தலைமை ஆசிரியர் ஃப்ரீயா இருக்கிற பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து சேரும்.
நாங்க பாடம் நடத்துற வாத்தியாரு கொஞ்சம் நம்ம சிலபஸ் வேணும் அதுக்குன்னு இருப்போம் நாங்க, நீங்க பாருங்க அதனால சில விஷயங்களை கொஞ்சம் க்ளோஸா பசங்க பேசுங்கன்னு சொல்றப்ப அவங்க சொன்னது, சார் உங்க வகுப்புல இருக்கிற பசங்க ஃபுல்லா நிறைய கேள்வியா கேக்குதுங்க சார். அப்படியா, என்ன கேள்வி கேட்டதுன்னு பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்டே இருக்கு. இல்ல அது நான் பண்ற வேலை தான், நான் உன்னை கிண்டலா கேட்டே இருப்பேன், அதை எதிர் பண்ணி பாக்குறாங்க. குழந்தைங்க தானே மேடம், சரியாயிடும், பிரச்சனை இல்ல. ஆனா அந்த உரிமை இருக்குது இல்ல, நம்மள்ட்ட எப்படி வேணா கேட்டாலும் தப்பா நினைக்க மாட்டான்னு நினைக்கிறீங்கல்ல, உங்கள்ட்ட கேட்கறாங்கல்ல, அந்த உரிமை அழகு மேடம். நீங்க எதை சொன்னாலும் இனிமே பசங்க கேட்பாங்க. நாங்க சொல்றதை விட உங்கள்ட்ட எதைய மாத்தி மாத்தி கேள்வி கேட்டாலும் டீச்சர் கோச்சிக்க மாட்டாங்க அப்படி நினைக்கிறாங்கல்ல, அப்படி வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அதுதான் அந்த உரிமை எடுத்துக்கிற இடத்த பசங்களுக்கு கொடுக்குற பொழுது கண்டிப்பாக மாறுவாங்க நம்புறோம். மாற்றங்கள் நிறைய ஏற்படுத்துற ஆசைகள் இருக்கிறாங்க, மாற்றிக்கொண்டு இருக்கிற ஆசைகள் இருக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாணவர் மனசு நமக்குள்ளார ஒரு உரையாடல், நாம் செய்ய வேண்டிய உரையாடல், நாம் கனவுலகத்தில் பேசிக்கிட்டு அந்த கருத்துக்கள், இது எல்லாம் ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாய்மொழியாக எழுத்து மூலமாக கொண்டு வந்திருக்கிறாரு. இது நீங்க உரையாடுற போது அந்த மாணவர்கிட்ட உரையாடுறதா இருக்குன்றதா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது. அந்த வகையில சகா முத்துக்கணத்தோடைய அந்த வார்த்தை ரொம்ப எளிமையா, வலிமையா, அழகா, சிறப்பா, இப்படி எல்லா வார்த்தைகளும் சொல்லலாம். ஏன்னா அது அவ்வளவு ஆழமான பதிவு கொடுத்திருக்கிறாரு. இந்த புத்தகத்துக்கு இப்படியான பதிவு தான் தேவைன்றது ஒரு மனசுக்குள்ளார ஓடிட்டே இருக்கிறப்ப அது அப்படியே வந்திருக்கு தான் அதோட சிறப்பு. அந்த வேளை அவருக்கு மிகச்சிறந்த நன்றிகள். ஒரு புத்தகம், ஒரு முதல் புத்தகம், அதை நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னா அதை எந்த விதத்திலையும் நம்ம அதுக்கான தயாரிப்பை விட்டுக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாரு நம்ம தேனி சுந்தர் தோழர். எல்லாரும் நம்ம இயல்பா நம்மள்ட்ட எல்லார்ட்டையும் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், நான் எழுதின புத்தகத்தை நான் எப்படி மற்றவங்கள்ட்ட போய் கேட்கணும் தானே அப்படின்றது ரொம்ப தெளிவா இருப்பார். நான் கேட்டாதானே என் புத்தகம் எப்படின்னு கேட்டாதான் மற்றவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. இது நம்ம நிறைய பேர் இல்ல, நான் கேட்டது நான் எழுதுன்னு நான் எப்படி கேட்கறது, இது ப்ரொமோஷனா, என் புத்தகத்தை வாங்குன்னு சொல்றதா இல்ல, நான் ஒரு கருத்தை வச்சிருக்கிறேன், அந்த கருத்து மேல உனக்கு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை சொல்லி எனக்கு அப்படின்ற மாதிரி தான். நான் அதனாலதான் உடனே எடுத்துன்னு நினைச்சேன். ஏன்னா வந்திருக்குது அவர் தயாரிப்பா இருக்கிற பொழுது, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வெவ்வேறு பணிகள் இருக்கு. நான் தயாரிப்பா இருக்கிறப்ப அவங்களா போடுவாங்க, சரி அவங்க இருக்கிறப்ப நம்ம பயன்படுத்தி 2 பேரையும் பயன்படுத்தி இந்த நிகழ்வு உடனடியா போட்டோம். அந்த வேலை கண்டிப்பா நீண்ட நாள் இடைவெளி விட்டு போட்ட ஒரு நிகழ்வுக்கான செழுமையை அந்த புத்தகம் கொடுத்திருக்குன்றதுல மாற்று கருத்து இல்ல. முரண்பாடுகள் நம்ம புத்தகம் பேசுகிற பொழுது நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த விமர்சனத்துல பண்ண நாம அதை மாறிட்டு அந்த உரையாடலை வளர்க்கறதுக்கு இந்த புத்தகம் உதவி இருக்கின்றது. அந்த வகையில தேனி சுந்தர் தோழருக்கு மிகச்சிறந்த நன்றிகள். நிகழ்வில் இணைந்து மிகச்சிறப்பான கருத்திலை பகிர்ந்த அனைத்து தோழர்களுக்கும், யூடியூப் மற்றும் பேஸ்புக் தளத்தில் விமர்சனங்களுக்கு காத்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது தமிழருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றிகள் தோழர்களே, அனைவருக்கும் நன்றிகள்.